இருட்டும் வெறுப்பு நிறைஞ்ச உலகத்துல கிருபையும் அன்பும் நிறைஞ்ச தேவன் ஒருவர் இருக்கிறார். எஸ், யூ கேன் லிவ். எஸ், there is hope. இயேசு கிறிஸ்துவின் மூலமா அவர் சிலுவையில செஞ்சு முடிச்ச வேலையின் நிமித்தம் நீங்க ஜெயிக்க முடியும். எஸ், you can enjoy life. இன்னைக்கான வார்த்தைக்குள்ள போலாம். ரெவலேஷன் சாப்டர் 2 அதை எடுத்து வச்சுக்கலாம். அதான் முதல் வசனம். ஆனால் இன்னைக்கு 2 ராணிகளை பற்றி நான் பேச போகிறேன். பைபிளில் 2 ராஜாக்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு 2 ராணிகள் பற்றி நம்ம பார்க்குறோம். கல்யாணம் ஆயிடுச்சு, 3 மாதத்துக்கு அப்புறம் பொண்ணு ஒரே சண்டை அவங்க ஹஸ்பண்ட்டை. ஏன் என்கிட்ட சொல்ல? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஏன் சொல்ல? ஏற்கனவே பொண்டாட்டி இருக்கிறான்னு ஏன் சொல்லலை? ஒரே சண்டை. அவர் சொல்ல, சொன்னேனேம்மா, நான் சொன்னேனே. எப்போ சொன்னீங்க? உன்னை கல்யாணம் கட்டிக்கின நாள் என்ன சொன்னேன்? ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொன்னல, ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்ட்டு. அவ தான் அந்த ராணி. அவர் வாழ்க்கையில் 2 ராணிங்க இருந்தாங்க. ஆனால் நம்ம பைபிளில் பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோரி. இந்த ராஜா பேர் அஹாஸ்யூரஸ். ஆஹா சீரியஸ், சிரிக்கிற மாதிரி இருக்கும், கிட்ட போன மறைச்சுன்னு இருப்பார். சும்மா அந்த பேரில் இருக்கிற காமெடி அது. அஹாஸ்யூரஸ். இன்னொரு பேர் இருந்துச்சு அவருக்கு. ஏன்னா அந்த பேர் ரொம்ப காமெடி ஆகுது அப்படின்ட்டு ஜக்சீஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. அது அதோட மோசமாக இருக்குது. ஆனால் எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். இந்த ராஜா 127 பிரதேசங்களுக்கு ராஜாவாக இருந்தார். பர்ஷியா தேசத்தில் அவர் ஒரு தலைநகரம் ஷூஷான் அப்படின்ற அந்த இடத்துல ஒரு பெரிய பேலஸ், அங்கேருந்து அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறார். 127 பிரதேசங்கள். அதில் இந்தியா மென்ஷன் ஆகிருக்குது பைபிளில். இந்தியானா துதின்னு அர்த்தம், தெரியுமா உங்களுக்கு? அது இந்தியானா பிரைஸ், ஓகே, புகழ்னு அர்த்தம், புகழ்ச்சி. அதனால தான் ஆண்டவர் நம்மளை இந்தியாவில் பறக்க வச்சிருக்கிறார். நம்மளாம் சந்தோஷப்படுறோம். ஹல்லேலூயா. இந்தியன். ஆமாம். எஸ்தர் 1:1 அது மென்ஷன் ஆகி 127 பிரதேசங்களை இந்தியாவிலேருந்து குஷ் வரைக்கும். ஏன்னா இந்தியான்னு உடனே நம்மளுக்கு ஒரு குஷ் தான். இந்த ராஜா ஒரு பெரிய பார்ட்டியை ஏற்படுத்துறார். அவருடைய கோர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற பிரதானிகள், பிரபுக்கள், இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய விருந்தை ஏற்படுத்துறாரு. நல்லா எல்லாம் சாப்பிட்டு திராட்சை ரசத்தை குடிச்சு எல்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. ராஜா சொல்றார், இந்த ஃபங்க்ஷனை இன்னும் பெருசாக போறோம். இந்த கேபிட்டல் சிட்டி தலைநகரம் இருக்குது ஷூஷான், இங்க இருக்கிற எல்லாருக்குமே பண்டிகைன்ட்டு 7 நாள் பெரிய பண்டிகை. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் இலவசமான சாப்பாடு 7 நாளும். ராஜா வீட்டு சாப்பாடுனா அப்போ எப்படி இருக்கும்? கண்டிப்பா பிரியாணி இருக்கும், வெரைட்டியாக சாப்பாடு இருக்கும். 7 நாளும் மியூசிக் இருக்கும், இந்த ஃபேர்ஸ் இருக்கும், நடன கழிப்பும், அந்த இசையும். அந்த ஊரே ஒரு கோலாகலமாக இருக்குது. இந்த நல்ல கோலாகலத்தின் மத்தியில் ராஜா யோசிக்கிறாரு, என் ராணியை காமிச்சு ஆகணும் எல்லாருக்கும். என் மனைவி ரொம்ப அழகானவ, அவங்க பேர் வஸ்தி. அவங்க பேர் என்னது? இந்த வஸ்தின்றவங்க அழகுல ஒஸ்தி. வர சொல்லலாம். ஏன்னா இவர் வேற நல்ல திராட்சை ரசம் குடிச்சிட்டு நல்ல ஸ்பிரிட்ஸில் இருக்கார் இவர். அவர் சொல்லாரு, இப்போ என் ராணி எவ்வளோ அழகுன்னு நான் காமிக்கிறேன் பாரு. ஏன்னா அங்கே ஒரு பெரிய எக்ஸிபிஷனே நடந்துனுக்குது. இது வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துன்னு வந்த வைர வைடூரியம், அப்படிலாம் இது ஆப்பிரிக்காவிலேருந்து எடுத்துன்னு வந்த டைமண்ட்ஸ், இதெல்லாம் பாருங்க அப்படின்ட்டு. ஆனால் இதில் இருக்கிறதுல சிறந்தது என்னன்னா, என் மனைவி மாதிரி அழகு வேறு எதுவும் இல்லை. இப்போ நான் கூப்பிட்டு வரேன் பாரு. யாரங்கே வந்தால் யாரோ ஒருத்தர் உள்ள போய் என் ஒய்ஃபை கூட்டின்னு வாங்க, ராணியை அழைத்து கொண்டு வாருங்கள். ஆகட்டும் ராஜா. அவன் ஒருத்தர் கிளம்புறார். வஸ்தி எங்க இருக்கிறாங்க? என் கேள்வி என்னன்னா, ராஜா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஏற்படுத்தும் போது அவர் பக்கத்தில் உட்காந்து சந்தோஷப்படுறதை விட்டுட்டு, அவர் பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ உங்களுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு செல்ஃபி எடுக்கிறது விட்டுட்டு நீ எங்கே போயிட்டீங்க? என்னன்னு பார்த்தா வஸ்தி அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்துக்கின்னு அவங்க ஒரு பார்ட்டி கொடுத்துருக்குறாங்க அங்கே. ஸோ இந்த இவர் போகிறாரு, அம்மா ஐயா உங்களை கூப்பிட்றாரு, ராஜா உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ராணி, எவ்வளோ கெஸ்ட்டுங்க இருக்கிறாங்க, எவ்வளோ பேரை நான் கவனிச்சுக்கணுமா இருக்குது, எத்தனை பேர் என்னை நம்பி வந்திருக்கிறாங்க, தூர தேசத்துலாம் கெஸ்ட்டுங்க வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவங்களை கவனிக்கிறத விட்டுட்டு அந்த மனுஷனை நான் பார்க்கணுமா? வரத்துலன்னு சொல்லு அப்படின்ட்டு இந்த அம்மா சொல்லி அனுப்பி விட்டுருச்சு. ராஜா ஒரே புகழ்ச்சியில் வராபார் இப்போ வரவா பாரு, அழகுன்ற வார்த்தையே வாங்கும். அந்த வார்த்தை அந்த என் பொண்ணை வராபார் கேட்குதா சத்தா? வராபாரி பாதா எங்கடா டேய், இது வரலையா? இல்லை ராஜா மன்னிச்சிடுங்க, வரத்துலன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப பிஸியாகிறாங்களாம், வரத்துலன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும் ராஜாக்கு அந்த நேரத்தில். அப்படியே மனசு பக்குன்னு ஆயிடுச்சு அவருக்கு. மூஞ்சே சுருங்கிச்சிச்சா, இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாலே அப்படின்னு. அப்புறம் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்குறாரு. இவர் குடும்பத்தை இவர் ஒழுங்காக நத்துமாகுது. ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் தான் வீட்டில் அவர் ராஜாவாக இல்லை பார். அங்கே அம்மா ஆட்சி தான்.
இப்போ இவர் சொல்கிறார் என்ன பண்ணுறதுன்னு. உடனே அவருக்கு கொஞ்சம் அசிஸ்டண்ட்டுங்க இருக்கிறாங்க, முக்கியமாக அந்த பிரதானிகள் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் அவன் பேர் வந்து மெமுக்கன். அவர் பேர் என்னது? மெமுக்கன். நான் வந்து இன்றைக்கி அவருக்கு மூக்கன் பேர் வைக்கிறேன். ஏன்னா அடுத்தவங்க குடும்பத்தில் மூக்கன் நுழைக்கிறவனுக்கு என்ன சொல்லலாம்? மூக்கன்னு தானே சொல்ல முடியும். அவன் எந்திரிச்சு சொல்கிறான், ராஜா ராணி உங்களை அவமதிச்சிட்டா, இதை பற்றி ஏன் பொண்டாட்டி கேள்விப்படுவா, எங்கள் எல்லார் மனைவிகளும் கேள்விப்படுவாங்க, நாங்கள் வீட்டுக்கு போனால் எங்களுக்கு என்ன மரியாதை? இப்போவே அந்த ராணியுடைய பட்டத்தை நீங்கள் நிராகரிச்சிருங்க, ரிஜெக்ட் பண்ணுங்க. அவங்க ராணி இல்லை, அவங்கள வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருங்க, கிரீடத்தை எடுத்துருங்க, வேண்டாம் அந்த மாதிரி ராணியாக வேண்டாம் அப்படின்னு அவன் சொன்ன உடனே ராஜாவை என்ன பண்ணிட்டாரு? திராட்சை நிறையா குடிச்சுட்டாரு. இன்னைக்கு அப்படியே ஆகட்டும், எப்படி பார்த்து பேசார் பண்ணிட்டா பாரு. என்ன இனி ராணி இல்லை, எங்க ராணி அதான் வரத்துலன்னு சொல்லிட்டாங்களே, இனி வர வேண்டான்னு சொல்லி அவட்ட அந்த பொண்ணை ஊரை விட்டு தள்ளி விட்டாங்க. யார? வஸ்தியை. இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ராஜாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஆனால் முதல்ல இந்த விஷயத்தை கவனிக்கலாமா? இந்த ஸ்டோரியை நம்ம வித்தியாசமான கோணத்துல இருந்து பார்க்க போறோம். ஏன்னா நமக்கும் ஒரு ராஜா இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவர் பேரு, கமான் சத்தமா சொல்லுங்க, அவர் பேர் என்னது? அவர் நம்மளை திருமணம் பண்ணி இருக்கிறார், ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறார் நம்ம கிட்ட? உனக்காக நான் ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், நீ என் பக்கத்தில் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன், உன் அழகை நான் ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன், உன் பிரசனத்தை நான் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் ஊருக்கே நல்லது பண்ணுகிறேன், நீ எங்க காணாம போயிட்ட, வந்து என் பக்கத்தில் பெருமையா உட்காரு, உன் அழகை நான் எல்லாருக்கும் காமிச்சு சொல்லும். என் மனைவி பாரு, நான் நல்லா எவ்வளோ நல்லா இருக்கிறேன், எவ்வளோ நல்லா கவனிச்சுட்டு இருக்கிறேன் என் மனைவியை, உன் அழகை நான் ரசிக்கணும், உன் பிரசன்னத்தை நான் ரசிக்கணும். ஆனால் சில நேரத்தில் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாகவும் அந்த பிரைடாக மனைவியாக இருக்க வேண்டிய நம்ம வஸ்தி போல ஒரு வேலைக்கார நிலைக்கு நம்ம போயிடும். என்ன தெரியுமா? எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ கெஸ்ட்டுங்க இருக்கிறாங்க, எவ்வளோ பில்லு கட்டணும், எவ்வளோ என்னுடைய பிள்ளைகளை நான் கவனிச்சுக்கணுமா இருக்குது, எவ்வளோ விஷயத்தில் நான் இன்வால்வ்டாக இருக்கிறேன், எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் முடிக்கணும், எவ்வளோ அசைன்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணணும். அவருக்கு என்ன தெரியும்? மனசு அங்கே உட்காந்து ராத்திரசம் குச்சின்னு சும்மா கூப்பிட்டு இருப்பாரு. கண்டதுக்கு நான் ஓடி வந்து இருக்க முடியாது. ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, சில நேரத்தில் நம்ம வஸ்தி மாதிரி இருக்கிறோம். ஏன்? ராஜா நம்மளுடைய பிரசன்னத்துக்காக காத்திருக்கிறார், நம்மளோட உறவாடணும், நம்மளுடைய பிரசன்னத்தை அவர் என்ஜாய் பண்ணணும்னு காத்திருக்கிறாரு. ஆனால் நம்ம இல்லை, நான் நிறைய விஷயத்தில் பிஸியாக இருக்கிறேன், ஐ எம் பிஸி இன் சர்விங். நல்லா ஞாபகம் வச்சுங்க, வஸ்தி முதலாவது மனைவியா இருக்கணுமா, இல்லை வர்ற கெஸ்ட்டை கவனிக்கிற ஒரு வேலைக்காரியா இருக்கணுமா? எது அவங்களுடைய நம்பர் ஒன் காலிங்? எது நம்மளுடைய நம்பர் ஒன் காலிங்? கம் ஆன். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறது நல்லது, வர்ற கெஸ்ட்டுங்களை கவனிக்கிறது நல்லது, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுக்கறது நல்லது, எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கிறது நல்லது. ஆனா அதை விட முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. என்னுடைய ராஜா, என்னுடைய கணவர் என்னை நேசிக்கிறார், நான் அவர் பக்கத்தில் இருக்கும்போது அவருக்கு பெருமை, நான் அவர் கூட இருந்தால் அவருக்கு சந்தோஷம். இத்தனை ஜனங்களை நான் சேவை செய்யறதை விட நான் திருமணம் பண்ணிக்கிட்ட என் கணவருக்கு நான் சேவை செய்யணும். அதுதான் ப்ரையாரிட்டி நம்பர் ஒன். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய முதல் ஊழியமே ராஜாவை நேசிக்கிறது தான். கமான் சத்தமா சொல்லுங்க, உங்க முதல் ஊழியமே ராஜாதி ராஜாவை நேசிக்கிறது தான். கைவர்த்தி சொல்லுங்க, என்னுடைய முதல் அழைப்பு அழைச்சவரை நேசிக்கிறது தான். அதுக்கப்புறம் பார்க்கலாம் அழிந்து போற ஆத்துமாக்கள், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அநேகரை நம்ம கொண்டு வர்றது. பார், நம்மளுடைய சர்ச்சுடைய மேண்டேட் இதுதான். பார், நம்மளுடைய சர்ச் ஒரு இவாஞ்சலிக்கல் சென்டர் அர்த்தம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை ஒவ்வொருத்தரும் போய் பிரசங்கம் பண்ண போறோம். அதனால தான் லைஃப் குரூப்ஸ் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதே போல நம்ம ஒரு டிசைபிள்ஷிப் சென்டர் அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு விசுவாசியும் இயேசு கிறிஸ்துவ போலவே மாற்றப்பட்டிருக்கும், ஒரு சீஷனாக மாறணும். நம்ம ஒரு ட்ரைனிங் சென்டர் கூட அப்படின்னு அர்த்தம் ஊழியத்துக்காக, முழு நேர ஊழியத்துக்காக ட்ரெயின் ஆக வேண்டியவங்களை நம்ம ரெக்ரூட் பண்ணுவோம், நம்ம ட்ரெயின் பண்ண போறோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு சிட்டி சென்டர்னா அர்த்தம் வேற நம்ம சர்ச்சு நம்ம தேவைகள் மட்டும் பார்க்காம இந்த பட்டணத்துக்கு என்ன தேவை இருக்குது, அந்த பட்டணத்து சமுதாயத்தை நம்ம சந்திக்க போறோம். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம சிட்டி சென்டர் தான், ஆனா அதை விட முக்கியமா நம்ம ட்ரைனிங் சென்டர் தான், டிசைபிள்ஷிப் சென்டர் தான், நம்ம இவாஞ்சலிக்கல் சென்டர் தான். ஆனா அது எல்லாத்த விட முக்கியமா நம்ம என்ன சென்டர் தெரியுமா, நம்ம ஒரு வர்ஷிப் சென்டர். கம் ஆன், நம்ம யாரு? வர்ஷிப் சென்டர். ஆமா, சர்ச் வளரணும், ராஜ்யம் கட்டப்படணும், அநேக ரட்சிக்கப்படணும். ஆனா அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இங்க ஒவ்வொரு தடவை வரும்போதும் மனசை திறந்து அவர் ஆராதிக்கணும், அவரை நேசிக்கணும். ஆமா, நம்ம வெளியே போய் ஊழியம் செய்ய போறது உண்மைதான், ஆனா உள்ள வந்து நம்மளுடைய ராஜாவை நேசிக்க போறோம். கரெக்ட், ஊழியம் முக்கியம் தான், ஜனங்க ரட்சிக்கப்படணும். ஆமா, வஸ்தி சொல்றாங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஆமா, வஸ்தி இருக்குதுங்க, ஆனா உங்களுடைய முதல் காலிங் என்னது? உங்களை திருமணம் பண்ணிக்கிற ராஜாவை நீங்க சந்தோஷப்படுத்தணுமா இருக்குது. கம் ஆன். Our first calling is to satisfy the king who is our husband. ஆனா வஸ்தி வேலைக்கார மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க செய்யறத எல்லாம் வேலைக்கார வச்சு கூட செஞ்சலாமே.
நான் வேணும் வசதி உனக்கு, இல்லை திராட்சை ரசம் காலி ஆச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ அனுப்புகிறேன் பாரு ஒரு டேங்கர் ஃபுல்லாக. இல்லை நிறைய ஜனங்களை கவனிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை அனுப்புகிறேன் பாரு 4 ஜனங்களை. இல்லை ரொம்ப கஷ்டமாக 1000 பேர் வந்துட்டுக்கிறாங்க, பிரச்சனையே இல்லை, 1000 பேர் அனுப்புகிறேன் நான், உனக்கு பதில் அவங்க கவனிச்சிக்க மாட்டாங்களா அவங்கள. ஆனால் வசதி உன் இடத்த யாரும் எடுக்க முடியாது. நீ செய்கிற வேலைக்கு வேற ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிடலாம், ஆனால் உனக்கு பதில் இங்கே எனக்கு இன்பத்தை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, உனக்கு பதில் மனைவின்ற இடத்துல உட்கார்றதுக்கு யாருமே இல்லை, நீ தான் எனக்கு இன்பத்தை தர முடியும். only you can be close to me. இப்போ சபையா இண்டிவிஜுவல்ஸா நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சபையா நம்முடைய முதல் அழைப்பு இயேசுவை நேசிக்கிறது, இயேசுவை ஆராதிக்கிறது. இண்டிவிஜுவல் பிலீவரா, ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியாக நம்மளுடைய முதல் அழைப்பு என்ன தெரியுமா? இயேசுவை நேசிக்கிறது, அவரோட நேரத்தை செலவழிக்கிறது. இதை நம்ம மறந்துடவே கூடாது. ஒரு சபை இதை மறந்துருச்சு, அந்த பாஸ்டர் இதை மறந்துட்டார். எபேசு சபை, அந்த எபேசு சபைக்கு ஜீசஸ் லெட்டர் எழுதுறார். இப்போ ஜீசஸ் யாரு? மணவாளன். சபை யாரு? மணவாட்டி. இயேசு பிரைட் க்ரூம், சர்ச் பிரைட். கணவர் மனைவி, கணவர் மனைவிக்கு லெட்டர் எழுதுறார். பார்க்கலாமா? வாங்க. ரெவலேஷன் சாப்டர் 2 ஏற்கனவே நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க. ரெவலேஷன் சாப்டர் 2 and verse number 2. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். கணவர் மனைவியை பார்த்து சொல்றார், நீ எவ்வளோ வேலை செய்யறேன்னு பார்த்துக்கிறமா, நானும் துணி கத்துக்கிற, பாத்திரம் கழுவி வச்சிருக்கிற, க்ளீன் ஆகுது கிச்சனு, அருமையான சாப்பாடு 3 நேரம், பிள்ளைங்களை பார்த்துக்கிற, ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பி விட்றவங்கள, ஃபீஸ் கட்டுற, நீயே போய் நீயே கரண்ட் பில்லை கட்டிருக்கிற, நீயே வீட்டு வாடகை கட்டிடுற, எல்லாத்தையும் பார்த்துக்கிற, உன் பிரயாசத்தெல்லாம் நான் பார்த்துனுக்கிறேன். கணவன் மனைவிட்ட பேசிட்டு இருக்கிறார். இயேசு சபைக்கு எழுதிட்டு இருக்கிறார், நீ நிறைய வேலை செய்கிற, அதெல்லாம் நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன் நான். 4ஆம் வசனம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆனாலும் ஆரம்பத்தில் நீ இவ்வளோ பிஸியாக இல்லாமல் என்னோட ஒரு நேசத்தின் உறவில் இருந்த தெரியுமா, அந்த அன்பை நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பாரு, இந்த எபேசு சபை மாதிரி நம்ம மாறிடக்கூடாது. பெட்ரா வர்ஷிப் சென்டர், the believers and the church, our number one priority is to spend time with Jesus. Our number one priority is to worship Jesus. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, personal worship. இன்னொருத்தர் பார்த்து சொல்லுங்க, personal prayer. நம்மளுடைய முதல் அழைப்பு தேவனோட ஒரு தனிப்பட்ட ஆராதனை அனுபவத்தில் இறங்குறது. நம்மளுடைய முதல் அழைப்பு வர்ற எல்லாரையும் கவனிக்கிறது இல்லை. நம்மளுடைய முதல் அழைப்பு என்ன தெரியுமா? ராஜா என்னை கூப்பிடுறாரு, அவர் என்கிட்ட இருந்து கிடைக்கிற இன்பத்தை வேற யாராலையும் தர முடியாது, நான் மட்டும்தான் அவருக்கு மனைவி, அதனால நான் அவர்கிட்ட நான் போக போறேன். நான் வேலைக்கார வசதி இல்லை, நான் ராஜஸ்திரியா இருக்கிறேன், நான் அரண்மனையில ராணியா இருக்கிறேன், என் ராஜாவுக்கு நான் மனைவியா இருக்கிறேன், அதனால அந்த அழைப்பை நான் நிறைவேற்ற போறேன். ஆனா வசதி அதை செய்யல. மெமுக்கன் பேசிட்டார், மூக்கன் நுழைச்சிட்டார், பேசிட்டார். ராஜா கோவம் வந்துச்சு, தூக்கிட்டார் பதவியை. வஸ்தி கிளம்பிட்டாங்க. ராஜா கொஞ்ச நாள்ல மிஸ் பண்றார் ராணியை. இவர் ராணி இல்லையே அப்படின்னும் போது அங்க இருக்கிறவங்க இன்னொரு கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஏன் ராஜாவுக்கு இன்னொரு ராணியை நம்ம தேர்ந்தெடுக்க கூடாது? நம்ம சூசான் பட்டணத்தில் அழகான கன்னி பெண்கள் எல்லாத்தையும் நம்ம கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு ஒட்டுமொத்த அந்த வாலிப பிள்ளைகள், அந்த கன்னி பெண்கள், இவங்க எல்லாரையும் பேலஸ்க்கு கூப்பிடுறாங்க. அதில் தேவ தயவு ஒரு பொண்ணுக்கு ஏற்படுது. அவங்க பேர் எஸ்தர். அவங்க பேர் ஹடாசாவா இருந்துச்சு, ஆனால் அவங்க பேர் எஸ்தர்ன்னு சொல்லி அவங்க மாற்றிக்கிறாங்க. எஸ்தர் தேவ தயவை பெற்றுக்கொள்கிறாங்க. தேவனுடைய ஜனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க தலையில கிரீடத்தை அணிவிச்சு விடுறாங்க. ஏன்னா எஸ்தர் ராஜாத்தி ஆயிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க, ஏன்னா அங்க சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இருந்திருக்கலாமா. ஷூஷான்ல மட்டும் 1.5 கோடி பேர் இருந்திருக்கலாமா. பாத்தீங்களா எத்தனை யூதர்கள் இருந்திருக்க முடியும்? ஷூஷான்ல மட்டும் இல்ல, பை தி வே throughout the Persian Empire, இந்த 127 பிரதேசங்கள்ல கிட்டத்தட்ட 15 மில்லியன் ஜூஸ், 1.5 கோடி யூதர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல, நம்ம கோத்திரத்து பெண் ஒருத்தி ராணி ஆயிருக்காங்க, நம்மளுடைய ஜனத்துல இருந்து ஒருத்தர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க, என்ன ஒரு சந்தோஷம், எல்லாரும் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே ஒரு வில்லன் வர்றார். வில்லன் வராம ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டா இருக்கும்? ஒரு வில்லன் வர்றாரு. அவர் பேர் என்னது? ஹாமான். என்னது அவர் பேரு? ஹாமான். ஹமாம் கிருமிகளை அழிக்கும், ஆனா ஹாமான் யூத ஜனங்களை அழிக்கணும்னு சொல்லி இறங்கிட்டான். ஹாமான் ராஜா கிட்ட வந்து சொல்றான், ராஜா உங்களுடைய பிரதேசத்துல 127 பிரதேசத்துல ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறாங்க, அவங்க உங்க தெய்வத்தை வணங்குறது இல்லை, அவங்களது வழிபாடே வேற மாதிரி இருக்குது, உங்களை மதிக்கிறது இல்லை,
நீங்கள் ஏன் அவங்கள பற்றி டென்ஷன் எடுத்துக்கிறீங்க? நான் வேணா கம்ப்ளீட்டாக அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணிடுறேனே. உங்களுக்கு என்ன வேணும்? 10,000 வெள்ளி தாளந்துகளை கொடுக்குறேன். இது வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள், அந்த அளவுக்கு வேல்யூ, க்ளோஸ் டு $1 பில்லியன் மாதிரி. அது அவ்வளோ பெரிய வேல்யூ. இவ்வளோ பணத்தை அவன் கொடுக்குறான். உடனே ராஜா என்ன பண்ணிடுறாரு, கொஞ்சம் கூட யோசிக்காம மோதிரத்தை எடுத்து அவர் கையில் போட்டு விட்டு, நீ தான் பிரைம் மினிஸ்டர், நீ என்ன இஷ்டமோ அதை நீ பண்ணுன்னு சொல்லி சைன் பண்ணிடுறாரு டாக்குமெண்ட்டை. ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளில் அந்த 1.5 கோடி ஜனங்களை யாராக இருந்தாலும் அடிக்கலாம். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. யாராக இருந்தாலும் அவங்கள கொண்டு போட்டுலாம், யாராக இருந்தாலும் அவங்க பொருட்களை திருடலாம். இஸ்ரவேல் ஜனத்தை அடியோடு அழிக்கணுன்றது தான் ஆமானுடைய ஒரு எண்ணம். ஏன்னா ஆமான் அமலேக்கியன். இந்த அமலேக்கியனை ஆண்டவர் சொன்னார், உன் பேரே இல்லாத மாதிரி நான் பண்றேன். ஆனா அந்த அமலேக்கியன் பிசாசால ஏவப்பட்டவன். அவனா சொல்றான், இல்ல இஸ்ரவேல் ஜனத்துல ஒருத்தன் கூட பேர் இல்ல, ஒருத்தனுடைய பேர் கூட இல்லாத மாதிரி நான் பண்றேன் சொல்லி அந்த காலத்துல ஆன்டிசெமிட்டிசம், இஸ்ரவேல் ஜனம் இருக்கக்கூடாது, இஸ்ரவேல் தேசம் இருக்கக்கூடாது, இன்ன வரைக்கும் இருக்கிறான் தெரியுமா, ஆன்டிசெமைட்ஸ் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த ஹாமான் என்றவன் எழும்புறான். எஸ்தர் ராஜாத்தி ஆயிட்டாங்க. ஆனா ஹாமான் வில்லனாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அந்த ஊர்லயே ஒரே அழுக சத்தம். இப்ப எஸ்தர் பேலஸ்ல இருக்கிறாங்க. அவங்களும் யூத பெண்ணு தான். அவங்களுக்கு இந்த நியூஸ் தெரியல. ஆனா அவங்கள வளர்த்த அவங்க சித்தப்பா முறையா இருக்கிற மொர்தெகாய் என்றவரு இந்த சாக்கு பைய போட்டுக்கிட்டு அழுதுட்டு திரியுறத எஸ்தர் கிட்ட யாரோ வந்து சொல்றாங்க, ஏ சித்தப்பா ஏதோ அழுதுன்னு போயினுங்கிறாரு, என்ன பிரச்சனைன்னு தெரியல. உடனே இந்த அம்மா துணி அனுப்பி விடுது, போட்டுக்க சொல்லுங்க, ஏன் சித்தப்பா இப்படி பண்ணுகிற, நான் உள்ள சந்தோஷமா தானே இருக்கிறேன், நீ இப்படி இருந்தா இன்னைக்கு மனசு பேஜார் ஆகாதானா? அப்போ இப்படி லோக்கலாக பேசிடுவாங்களா எனக்கு தெரில. ஆனால் அவர் சொல்கிறாரு, எப்படிமா சந்தோஷமாகிறது, நம்மளெல்லாம் அடியோடு அழிக்கிறதுக்காக எதிரி ஒருத்தன் வந்துருக்கிறான், எப்படி நான் சந்தோஷமா இருந்தோம்னா எஸ்தர் ஆச்சரியப்படுறேன். அப்படியா என்ன ஆச்சுன்னு உடனே இந்த குறிப்பிட்ட தேதியில் யூதர்கள் எல்லாரையும் சாகடிக்கிறதுக்காக ராஜா ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார், பெர்மிஷன் கொடுத்துருக்கிறாருன்னு உடனே மொர்தெகாய் சொல்கிறார் எஸ்தர் கிட்ட, எஸ்தர் நீ பாலஸில் இருக்கிறன்றதுக்காக ஆயிட்டேன்னு நினைக்காத, எஸ்கேப் ஆயிட்டேன்னு நினைக்காத. யாருக்கு தெரியும்? ஓகே எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை. மாபெரும் ரட்சிப்பை யாருக்கு தெரியும்ல தான் ஆரம்பிக்குது. நான் சொல்றேனே, ஊழியமே யாருக்கு தெரியும்ல தான் ஆரம்பிச்சு. யாருக்கு தெரியும்? ஒருவேளை ஆண்டவர் அழைச்சுக்கிறார், அப்படிதான் உள்ள வந்தேன் நண்பர். கமான், யாருக்கு தெரியும்? ஒருவேளை இந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காகவே கர்த்தர் எக்ஸாக்டா இந்த காலத்துல உன்னை ராணி ஆக்கி இருக்கலாமே. அப்ப நீ ஏதாவது செய்யணும் எஸ்தர். நீ போ ராஜா கிட்ட பேசு, அவரும் கணவர் தானே, அவர்கிட்ட போய் பேசு, அவருடைய மனசை மாத்து. இந்த சட்டத்தை நம்மளுக்கு எதிர்மறையா இருக்குது, நமக்கு ஆப்போசிட்டா இருக்குது, இந்த சட்டத்தை நமக்கு ஏதுவாக நீ மாத்திரு, உன்னால முடியும் எஸ்தர், நீ போ அப்படின்னு உடனே இப்ப எஸ்தர் டிசைட் பண்றாங்க. அது அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன்னா சித்தப்பு 30 நாளா ராஜா என்ன கூப்பிடல, 30 நாளா என்னை பார்க்கணும்னு வந்து கேட்கல, என்னையும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா 127 பிரதேசத்துக்கு ராஜாவாக இருந்தாருன்னா எவ்வளோ வேலைங்கோ, எவ்வளோ பேரை வேலை நீக்கம் செய்யணும், எவ்வளோ பேர் வேலையில் தூக்கணும், எவ்வளோ பேரை திருத்தணும், எவ்வளோ பஞ்சாயத்து நடத்தணும், என்ன பண்ணுறது. 30 நாளாக ராணியை கூட பார்க்க வராத அளவுக்கு அவர் பிஸியாக இருக்கிறாரு. நம்ம தேசத்து சட்டம் உனக்கு தெரியும் தானே சித்தப்பு, என்னம்மா அது, கூப்பிடாம உள்ளே போனால் வெட்டி போடுவார், செத்துருவோம் நம்ம. இது ஒரு டைலிமா இவங்களுக்கு. ஏன் அவர் கூப்பிடலையே, ராஜா கூப்பிடாம உள்ள போயிட்டா என்ன பண்றது, வெட்டிடுவாரு. அதுதான் ராயல் புரோட்டோகால் அப்படின்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர் ராஜா கூப்பிடாம உள்ள வந்துட்டானா, ராஜா அடியன் வந்திருக்கிறேன், அடியன் யாரா கூப்பிட்டது, டேய் தடியன் சாவடியவன, என்னத்துக்கு வந்த நீ உள்ள, ஏன்னா என்னுடைய புரோட்டோகால் அவமதிச்சேன்னா நீ என்னையே அவமதிக்கிற மாதிரி, என்ன பிஸியா இருக்கிற, அப்படி கபாரன் உள்ள வந்துட்டான் பாருங்க. இப்ப எஸ்தர் சொல்றாங்க என்ன செய்யறது, எஸ்தருடைய பிளான். போலாமா வாங்க, எஸ்தர் 4ஆம் அதிகாரம், எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எஸ்தர் சாப்டர் 4 and verse number 15 இருந்து படிக்கிறேன். கூப்பிடாம நான் உள்ள போக முடியாது, ஆனா இதை தான் நீங்க எனக்காக செய்யணும்னு சொல்லி எஸ்தர் மொர்தெகாயை பார்த்து சொல்றாங்க. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற, சூசான்னா என்னது, ஏதோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இல்லை, சுங்ஷான் சுங்குவா மாதிரி ஏதோ ஒன்று தெரியுது அப்படின்ட்டு, கேபிட்டல் சிட்டி தலைநகரம் இல்லையா, சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். வெறும் உபவாசம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம், ஆனால் சாப்பிடாம குடிக்காம அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு சில பேர் உபவாசம்ட்டு எல்லாத்தையும் தின்னுட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டால், இல்லை நான் உபவாசத்தில் இருக்கிறேன், இல்லை பிரியாணி இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்களா, இல்லை நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன், ஃபாஸ்டிங்கில் இவ்வளோ தான் பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்றாங்க ஒரு சில பேர். புரியுதா? ஸோ சாப்பிடாம எனக்காக உபவாசம் பண்ணுங்க, நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். என் கூட இருக்கிறாங்களே பொண்ணுங்க பேலஸ்ல, நாங்களும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன். என்னத்தை மீறி? சட்டம் என்ன சொல்லுது?
ராஜா கூப்பிடாம உள்ள வரக்கூடாதுன்னு. சட்டத்தை மீறி நான் ராஜாவுடைய சமூகத்தில் போறேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னால் அப்படின்னா அர்த்தம் நான் சாவறதுக்கு ரெடியா இருக்கிறேன், கர்த்தர் பார்த்துக்கிறார், நான் விசுவாசத்தை கால் எடுத்து வைக்கிறேன். 17ஆம் வசனம், அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். முதலாவது விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க, எஸ்தர் ஜெபத்துல வழி நடத்துறாங்க, வஸ்தி பார்ட்டியில வழி நடத்துறாங்க அவங்களுடைய பெண்களை. எஸ்தர் அவங்க பெண்களை ஃபாஸ்டிங்ல வழி நடத்துறாங்க. இவங்க பார்ட்டி, அவங்க ஃபாஸ்டிங். இவங்க சாப்பாடு, அவங்க ஜெபத்துக்கு வழி நடத்துறாங்க. கமான், பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எதிர்மறையான சூழ்நிலை வரும்போது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்மறையான சூழ்நிலை வரும்போது ஜெபம் பண்ணுங்க. Prayer must be your response when you have contradictory situations in your life. ஜெபம், சத்தமா சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணுவேன். எஸ்தர் சொல்றாங்க, நான் ஜெபம் பண்ண போறேன். வாங்க நம்ம ஜெபம் பண்ணலாம், 3 நாள் ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம் நம்ம. அப்புறம் அவங்க சொன்ன இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்களா? ராஜா என்ன கூப்பிடல, ஆனாலும் நான் போறேன். 2வது விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, வஸ்திய ராஜா கூப்பிட்டாரு, ஆனா வஸ்தி போல. எஸ்தரை ராஜா கூப்பிடல, ஆனா எஸ்தர் போக ரெடியா இருக்கிறாங்க. அப்படின்னா ராஜாதி ராஜாவுடைய பிரசன்னத்தில் நேரத்தை செலவழிக்கிறதுக்கு ஒரு பரலோக இன்விடேஷன் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. எப்போ சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரிச்சாரோ அப்பவே வானத்தின் வாசல்கள் திறந்திருக்குது நமக்கு, அப்பவே பரலோகம் நமக்காக திறந்திருக்குது. அப்பவே கர்த்தர் சொல்லிட்டார், அன்னைக்கே கர்த்தர் சொல்லிட்டாரு, தைரியமா கிருபாசனத்துல வந்து உங்களுக்கு ஏற்ற காலத்துல சகாயம் பெறும்படி கிருபையும் தயவை இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாரு. The door is open. நீங்க சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடாது. ஆண்டவர் மட்டும் என்ன இன்வைட் பண்ணாருன்னா நான் பர்சனல் ப்ரேயருக்கு வருவேன் தெரியுமா? அவர் என்ன கூப்பிடல, என்னன்னா எனக்கு மூட் இல்லை, எனக்கு ஃபீலிங் இல்லை, இன்னைக்கு ஜெபத்துக்கு போகணுமா, இன்னைக்கு ஜெபம் பண்ணுமா, இன்னைக்கு நான் காலையில இருந்து ஜெபம் பண்ணுமா. இந்த தனிப்பட்ட ஜெபத்துக்கு எனக்கு ஒரு இன்விடேஷன் வேலை, யாரும் இன்வைட் பண்ண தேவையில்ல. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்களே உங்களை இன்வைட் பண்ணிக்கணும்னு சொல்லுங்க. நீங்களே என்ன எஸ்தரா தான் பண்ணாங்க, எனக்கு இன்விடேஷன் வரல, ஏன்னா கொஞ்சம் பேர் எதிர்பார்க்குறது எனக்கு ஒரு ஃபீலிங் வரணும், அப்படியே பரலோகத்துலேருந்து ஒரு காத்தடிக்கணும், அப்படியே ஒரு காத்தடிக்கணும், அப்படியே காத்தடிச்சு ஒரு தேவதூதர் வந்து பறந்து வந்து ராரா ஐயோ ஜெபத்துக்கு ராரா கூப்பிடணும். யாரும் இன்வைட் பண்ணுமா, இன்வைட் பண்ணுமா? என்னை யாராவது இன்வைட் பண்ணும். ஆண்டவர் சொல்றார், என்ன இன்வைட்? வாசல் திறந்திருக்குது, நீ என் மனைவி, நீ என்னுடைய மனவாட்டி, உங்ககிட்ட பேசணும் நான் காத்திருக்கிறேன், உன்னோட நேரத்தை செலவழிக்கணும் நான் வாஞ்சையா இருக்கிறேன், கதவுகள் திறந்திருக்குது, வா என் சமூகத்தில் வந்து தங்கியிரு, உன்னை நான் பார்க்கணும், உன் பிரச்சனத்தை நான் என்ஜாய் பண்ணணும். பார், வஸ்தி கிட்ட ராஜா கேட்டது என்னது? ஏதாவது பெரிய பொருளை கேட்டாரா? வஸ்தி வரும்போது பெரிய அந்த இட்லி குண்டா தூக்கணுமாமா சொன்னாரா? பெரிய அந்த பிரியாணி கொஞ்சம் எத்தணுமாமா, நீங்கள் மட்டும் நல்லா சாப்பிட்டு இருக்கிறீங்க, நான் பசியில் இருக்கிறேன், இங்கே கொஞ்சம் பச்சடி எத்தணுமா வஸ்தி, அப்படியே அனுப்பி விட்டாரு. ஒன்றும் செய்யறதுக்காக கூப்பிடல, நீ வா உன் அழகை ரசிக்கணும், நீ வா, நீ என் கூட இருந்தா எனக்கு ஒரு சந்தோஷம், எல்லாரும் முன்னாடியும் நீ என் கூட இருந்தா எனக்கு ஒரு மரியாதை, எனக்கு ஒரு கௌரவம், நீ வரணும். பாரு, இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். பாரு, ராஜா நம்மளுடைய பிரச்சனத்தை விருப்பப்படுறார், நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுறார். கம் ஆன், நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறார். இதுதான் அவருடைய விருப்பம், இதுதான் அவருடைய ஆசை. He wants us to be close to him. He wants us to be there in his presence. கம் ஆன், பக்கத்துல நம்ம பார்த்து சொல்லுங்க, be there. இருங்க, அவருடைய சமூகத்தில் இருங்க, அதுதான் அவர் ரொம்ப விருப்பப்படுறார். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ஒரு வருஷத்து டைமில், என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்து டைம், அந்த என்கேஜ்மெண்ட் முடிச்சு அந்த திருமணத்துக்கு வெயிட் பண்ணுற டைமில் எப்போ பார்க்குவேன், இப்போ டெய்லி நான் பார்க்குறேன். முதல்ல இருந்ததை விட இப்போ அன்பு அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன் மனைவியை. ஆனால் முதல் இமோஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. எல்லா திருமண கப்பல்ஸ்க்கும் இதெல்லாம் நான் கவுன்சில் பண்ணுறேன். திருமணத்துக்கு முன்னாடி இமோஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதை நம்ம அன்பு அதிகம்னு நினச்சிடறோம். திருமணத்துக்கு அப்புறம் அந்த இமோஷன்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா அன்பு கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ தான் மெச்சோரான அன்புக்கு வர்றோம், தீர்மானம் எடுத்து நேசிக்கிற அன்புக்கு நம்ம வர்றோம். முதல் ஃபீலிங்னால மோட்டிவேட் ஆகிற அன்புக்குள்ளே வர்றோம், அதுவும் அன்பு தான். அதுலேயும் ஒரு நேசம் இருக்குது, பாசம் இருக்குது. அதை விட மெச்சோரான அன்பு என்ன தெரியுமா? உன்னை பார்க்கும்போது என் இதயம் துடிக்குதோ இல்லையோ தெரில, ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன். அந்த ஃபீலிங் இருக்குதோ இல்லையோ, உன் தேவை நான் சந்திக்கிறேன், வாழ்நாள் பூரா உன்னை நான் உன் கூட இருக்க போகிறேன். அப்போ அது இன்னும் மெச்சோரான அன்பு. ஆனால் அந்த ஒரு வருஷ கேப்பில் சங்கீதாவுடைய வீடு அந்த விவேக் நகர் போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட இருந்துச்சுப்பார். அந்த லைனுக்கு போகும்போதே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவன் வீட்டுக்கு போகிறதில்ல, போய் கூப்பிட போகிறதில்ல, பேச போகிறதில்ல. ஆனால் அங்கே போன உடனே ஒரு காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. நீங்க எதிர்பார்த்தவன் பாட்டு வரல, நான் வாஞ்சையா இருந்த பாட்டு வந்துச்சு. ஏன்னா நான் பயபக்தி உள்ளவன், நான் பாஸ்டர். அந்த இடத்துக்கு போன உடனே இன்னும் சங்கீதா வரல, இன்னும் அவங்கள நான் பார்க்கல,
இன்னும் அவங்க என் பக்கத்துல வரல, ஆனா இங்கதான் எங்கேயோ இருக்கிறாங்க அப்படின்ற அந்த அறிவே ஒரு பெரிய இன்பத்தை கொண்டு வந்துச்சு. பார், தேவன் நம்ம வரும்போது அவ்வளோ இன்பத்தை அனுபவிக்கிறார், அவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிக்கிறார். என்ன தெரியுமா சொல்றார்? வஸ்தி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறமா, 2 பேர் அனுப்பி அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவேன் நான், ஆனா உன் இடத்த யாராலுமே எடுக்க முடியாது. ஏன் என் சமூகத்தை நீ வரக்கூடாது? பார், இதுதான் எஸ்தருக்கு வஸ்திக்கான ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். எஸ்தர் தன்னை இன்வைட் பண்ணிக்கிட்டாங்க. வஸ்தி அவர் இன்வைட் பண்ணி அந்த பொண்ணு வரல, ஆனா எஸ்தர் அவர் இன்வைட் பண்ணல, ஆனால் நான் அவருடைய மனைவி, நான் அவர்கிட்ட இருக்க போகிறேன். இவங்க போகிறாங்க. என்னாச்சுன்னு பார்க்கலாமா? 5ஆம் அதிகாரம் வாங்க. 5ஆம் அதிகாரம் 3ஆம் நாளிலே, இப்போ 3 நாள் என்ன பண்ணாங்க? ஃபாஸ்டிங் பண்ணாங்க, ப்ரேயர் பண்ணாங்க. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு, இவங்க பாரு ஏதோ சாக்கு பை போட்டுன்னு அப்படியே முடிக்கிறீங்களாம் பிச்சுக்குன்னு மூஞ்சில் கறியை பூசின்னு போய் சேரல. பாருங்க, அந்த அவனும் ஒருத்தனுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்களா? இப்படித்தான் பண்ணுவேன் நான், என்ன நீங்கள் அவமானப்படுத்துறீங்களா? என் உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? பார்த்து எப்படி ஆகிட்டேன் நான் அப்படின்னு போகாமல் இந்த அம்மா ராஜஸ்திரியா போகிறாங்க, ராணியாக போகிறாங்க. ராயல் ரோப்ஸை போட்டுக்கிட்டு பாருங்க, ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு ராஜா அரமனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ஒன்றும் பண்ணல, முட்டி போட்டு மன்றாடுறதோ உருண்டி பிறண்டி கதறி கூச்சல் போடுறது அதெல்லாம் ஒன்றும் பண்ணலாங்க. போய் நிற்கிறா அப்படியே அந்த அம்மா. நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க, நல்ல மேக்கப் போட்டிருக்கிறாங்க, ப்ரெசென்டபிளாக இருக்கிறாங்க. அவர் ராஜா, நான் ராணி. நான் போய் அவருடைய சமூகத்தில் நிற்கிறேன். பக்கத்தில் இருங்க, பார்த்துங்க, அவருடைய சமூகத்தில் வந்து நில்லுங்க. ஜஸ்ட் பீ தேர். என்ன சொல்லணும்னு தெரியலையா? பரவாயில்ல. மூடி இல்லையா? பரவாயில்ல. அந்த ஃபீலிங் வரலையா? பரவாயில்ல. வந்து அவருடைய சமூகத்தில் நில்லுங்க. ஏன்னா அவர் விருப்பப்படுறார். வந்து நிற்கிறாங்க பாரு அந்த அம்மா. அவங்க வந்து நிற்கிறதை கண்டபோது நல்லா கவனிங்க. எதிராக ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிராக கொலு மண்டபத்தில் ராஜஸ்தானத்தில் வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரீயாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க மேல தயை உள்ளவரா இருக்கிறார். உங்க ராஜா, உங்க கணவர், உங்க மணவாளன் உங்க மேல தயை உள்ளவரா இருக்கிறார். வாங்க. அவர் உங்களை திட்ட போறது இல்ல. என்ன பண்றாருன்னு பாருங்களேன். எஸ்தரை பார்த்து வேற யாராவது உள்ள வந்தாங்கன்னா பர்மிஷன் இல்லாம தலையை வெட்டிடணும், அவங்கள சாகடிச்சிடணும். ஆனா எஸ்தர் மேல தயவு உள்ளவரா இருக்கிறார். எஸ்தரை பார்த்த உடனே ராஜா தன் கையில் இருக்கிற போர் செங்கோலை எஸ்தர் இடத்தில் நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். அப்படின்னு அர்த்தம், நான் உன்னை சாவடிக்க போறது இல்லமா, நான் உன்னை நேசிக்கிறேன், என் தயவு உனக்குன்னு சொல்லி அந்த செங்கோலை நீட்டுறாரு. எஸ்தர் வந்து செங்கோலை பிடிக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க தயவை நான் ஏற்றுக்கொள்றேன், நான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன், இதோ உங்க சமூகத்தில் வந்து நிற்கிறேன். அப்ப ராஜா கேட்கிறாரு அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அப்படின்னா நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், ஆனா என் உள்ள எவ்வளோ பெருசா இருக்குதுன்னா ராஜ்யத்தில் பாதி கேட்டா கூட தருவேன். அப்படின்னா என்ன சொல்லிங்கிறார்? எக்ஸாக்டா பாதி கேளு, முக்கால்லாம் கேட்காது. அப்படி அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம்னா, நீ என்ன கேட்டாலும் தரேன், நான் உன் மேலே அவ்வளோ பிரியமா இருக்கிறேன், உனக்கு என்னம்மா தேவை? நீ வந்துட்டல, நீ தான் எனக்கு தேவை, நீ வந்துட்ட பிறகு இப்போ என்ன வேணாலும் நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்றாரு பாரு. இப்போ நம்ம எதிர்பார்க்குறோம் எஸ்தர் கேட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ஹாமான் என்ற அந்த சோப் கம்பெனிக்காரன் அங்கே தான் இருக்கிறான். சாரி, அந்த இவன் யாரு, டிஸ்ட்ரக்ஷன் அமலேக்கன், அந்த வில்லன் மார்க் ஆண்டனி அங்கே தான் இருக்கிறான். ஹாமான் அங்கே தான் பக்கத்தில் இருக்கிறான். எஸ்தருடைய சான்ஸ் இதுதான். ராஜா கிருபையா இறங்கி கேட்கிற, உனக்கு என்னமா வேணும்? என்ன வேணாலும் தரேன், ராஜ்யத்தில் பாதி வேணாலும் தரேன். எஸ்தர் நான் சொல்லி இருந்திருக்கலாம், ராஜ்யத்தில் பாதி வேண்டாம், அவன் மண்டை ஓட்டில் பாதி குத்தாங்க போதும். சிம்பிளா முடிஞ்சிருக்குமே மேட்ரு. அவன் கையை வச்சு கையில் குத்திங்கன்னா எனக்கு போதும், அவனை நசிக்கிட்டீங்கன்னா போதும், எனக்கு ஈஸி. ஆனால் எஸ்தர் என்ன பண்றான்னு பாருங்க, எஸ்தர் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும். எஸ்தர் என்னமா பண்ணிட்டீங்க? என்ன மாதிரி சான்ஸ் இது? அங்க உங்க ஜனங்களாம் செத்துன்னு இருக்கிறாங்க, இல்ல சாவுக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க. 1.5 கோடி பேருடைய வாழ்க்கை ஜீவனுடைய உத்தரவாதம் உன் கையில் இருக்குது. என்ன மாதிரி பொறுப்புடைய ஸ்திரீ நீ? ராஜா உங்ககிட்ட மனசை திறந்து என்ன வேணும், ராஜ்யத்தில் பாதி வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லிங்கிறார். இந்த நேரத்தில் போய் வந்து வீட்டில் சாப்பிட்டு போங்கன்னுங்கிற. என்ன எஸ்தர் இப்படி நீ பண்ணிட்ட? ஏன்னா வெளியே மொர்டெக்காய் வெயிட் பண்ணிட்டு இருப்பார்ல நியூஸுக்கு, வெளியே யூத ஜனங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே. இமேஜின் பண்ணுங்க, எஸ்தர் வெளியே போறாங்க, சந்தோஷமா வெளியே போறாங்க. ஏன்னா ராஜா சொல்லிட்டாரா, வரமா வீட்டுக்கு வரமா, நானும் யார் அம்மாண்ணா, என்னதுக்கு அம்மாண்ணா கூப்பிட்றா? சரி பரவாயில்ல, வந்துருப்பா அம்மான் போயிடலாம். ராணி வீட்டில் ஏதோ விருந்து பண்ணலாம் பண்ணியிருக்காங்களா? ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவா எஸ்தர். நான் 30 நாளாக தான் கூப்பிடல, நான் போய் சாப்பிட்டு வரலாம். எஸ்தர் வெளியே வர்றாங்க. மொர்டெக்காய் கேட்டு இருந்திருக்கலாமா இல்லையா? எஸ்தர் என்னாச்சு? எஸ்தர் சொல்லியிருக்காங்க, எஸ்தர் வாட்? சாப்பிட கூப்பிட்டுக்கிறேன் வீட்டுக்கு. சாப்பிட கூப்பிட்டியா?
அங்க வில்லன் பக்கத்தில் இருக்கிறான், சாவடிக்க கேட்கறது பதில் இன்னத்த சாப்பிட கூப்பிட்ட நீ. பரிதான் எஸ்தருக்கும் வஸ்திக்கும் பெரிய டிஃபரன்ஸ். எஸ்தர் ஏன் சாப்பிட கூப்பிட்டாங்க? ஏன்னா எஸ்தர் சொல்றாங்க, என் ஜனங்களுடைய உயிரெல்லாம் காப்பாற்றுற யூத பெண் நான் தான். ஆனா அதை விட முதல் என் ராஜாவை திருமணம் பண்ணிக்கிட்ட மனைவி நான் தான். என்னுடைய முதல் அழைப்பு ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்களை காப்பாத்துறது இல்லை, என்னுடைய முதல் அழைப்பு ராஜாவை சந்தோஷப்படுத்துதோ. யாராவது அதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். என் முதல் அழைப்பு அழிந்து போற ஆத்துமாக்களை கவனிக்கிறது இல்லை, என் முதல் அழைப்பு என்னுடைய ராஜாவை சந்தோஷப்படுத்துறது. அதனால தான் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டேன். இல்லம்மா நாங்கெல்லாம் உயிருக்கு, அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் மனைவி, நான் ராஜஸ்திரி, நான் மனம் முடிக்கப்பட்ட அவருடைய மனைவி, அவருடைய ராணி. முதல் நான் ராணியா இருக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன தேவையோ அதை நான் செய்ய போறேன் அப்படின்னா எஸ்தர் என்ன தெரியுமா சொன்னாங்க? என் பிரச்சனைகள் கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும் பரவாயில்ல, என்னுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும் பரவாயில்ல, என் தேவைகள் கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும் பரவாயில்ல. ஆனா என் ராஜா 30 நாளா என்ன பார்க்க வரல. 30 நாளா சாப்பிட்டாரான்னு தெரியல, 30 நாளா நல்லா சாப்பிட்டாரான்னு தெரியல. அதான் சொல்ல வரேன், 30 நாளா அவர் நல்லா ரெஸ்ட் எடுத்தாரான்னு தெரியல. எவ்வளோ வேலைங்க, எவ்வளோ விஷயங்களை பார்க்கணுமா இருந்துச்சு. அவருக்கு ஒரு நல்ல சாப்பாடு நான் போடணும். ஏன்னா என்ன மாதிரி அவரை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவருடைய ஆரோக்கியத்தை, அவருடைய மனசை சந்தோஷமா பார்த்துக்கிறதுக்கு என்னை விட உரிமைசாலி வர யாருமே இல்லை. அதனால என் கணவரை நான் கவனிக்கணும். பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, முதல் மனைவியா இருங்க, அதுக்கப்புறம் ஊழியக்காரியா இருக்கலாம். சொல்லுங்க, முதல் மனைவியா இருக்க கத்துக்கணும். சபையானவன் முதல் என்னவா இருக்கணும்? மனைவியா இருக்க கத்துக்கணும், மனவாட்டியா இருக்க கத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஊழியத்தை செய்யலாம். இதுதான் பாருங்க வஸ்திக்கும் எஸ்தருக்கு இந்த பெரிய டிஃபரன்ஸ். வஸ்தி அழைக்கப்பட்டாங்க ஆனா வரவே இல்லை. எஸ்தர் அழைக்கப்படவே இல்லை ஆனால் வந்து நிற்கிறாங்க. வஸ்தி அவங்களுடைய லேடிஸ்க்கு சாப்பாடு போடுறாங்க, எஸ்தர் அவங்களுடைய லேடிஸ்க்கு சாப்பாடு போடாமல் உபவாச ஜெபத்தில் வழி நடத்துறாங்க. வஸ்தி தன்னுடைய லேடிஸ்க்கு பார்ட்டியை கொடுக்குறாங்க, தன்னுடைய லேடிஸ்க்கு விருந்த கொடுக்குறாங்க வஸ்தி. ஆனா எஸ்தர் தன்னுடைய ராஜாவுக்கு விருந்தை ஏற்படுத்துறாங்க. வஸ்தி வேலை வேலை வேலை, ஊழியம் ஊழியம் ஊழியம்னு வேற ஜனங்களுக்கு, ராஜ்யத்தின் ஜனங்களுக்கு சேவை செய்ய போறாங்க. ஆனா எஸ்தர் ராணியாக இருக்கிறாங்க, மனைவியா இருக்கிறாங்க, ராஜாவுக்கே ஊழியம் செய்யணும்னு சொல்லி விருப்பப்பட்டு இருக்கிறாங்க. பர்சனல் பிரேயர்னு வரும்போது நம்ம வஸ்தியா இல்ல எஸ்தரா? வஸ்தினா எனக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது, உங்களுக்காக எவ்வளோ செய்கிறேன், நான் உங்களுக்காக எவ்வளோ விஷயத்தை நான் செய்கிறேன், என் சர்ச் ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இதை செய்யுங்க. இதுதான் ஒரு வேலைக்காரனுடைய ஜெபம். ஆனா எஸ்தர் எப்படி தெரியுமா? நீங்க எனக்கு நிறைய செய்ய முடியும், ஆனா நான் உங்களுக்கு ஒன்று செய்ய முடியும். அது என்ன தெரியுமா? இதோ ராஜாவே நான் வந்துட்டேன், என் ஆகாரத்தை உங்களுக்கு தர முடியும், என் நேரத்தை உங்களுக்கு தர முடியும், என்னுடைய அட்டென்ஷன் நான் உங்களுக்கு தர முடியும், என்னையே நான் உங்களுக்கு தர முடியும். என்னை ரசிங்க, என் பிரசனத்தை ருசிங்க, என்னுடைய நான் உங்க கூட இருக்கிற அந்த இன்பத்தில் நீங்க அந்த இன்பத்தை அனுபவிச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. ராஜா என் வீட்டுக்கு வாங்க, வந்து விருந்தில் வந்து நல்லா சாப்பிட்டு போங்க. நம்மளுடைய பர்சனல் பிரேயர் ராஜாதி ராஜாக்கு நம்ம கொடுக்குற விருந்து. நம்மளுடைய பர்சனல் பிரேயர் ராஜாதி ராஜாவுக்கு கொடுக்குற விருந்து. பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க, உங்க பிரேயர் அவருக்கு விருந்தா இருக்குதான்னு கேளுங்க பார்க்கலாம். கமான், உங்க பிரேயர் அவருக்கு விருந்தா இருக்குதா? ஏன்னா நம்ம பிரேயர் நிறைய டைம் போலீஸ் கம்ப்ளைண்ட் மாதிரி இருக்குது. சார் ದಯವಿಟ್ಟು ಬನ್ನಿ ಸರ್, ನೀವು ನೋಡಿ ಸರ್ ಏನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ನೋಡಿ ಸರ್, ಆಗಲ್ಲ ಸರ್, ದಯವಿಟ್ಟು ಸರ್ ப்ளீஸ் பண்ணி சார், ದಯವಿಟ್ಟು சார் ப்ளீஸ் பண்ணி சார். நிறைய பேர் நம்மளுடைய ப்ரேயர் அப்படி தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி. இன்னும் ஒரு சில பேர் வேறு மாதிரி லகோரி மாதிரி இருக்குது நம்ம ப்ரேயர். என்ன லகோரி மாதிரி? கரெக்டாக ப்ரேயர் பண்ணு, மனசாட்சி கரெக்டாக ப்ரேயர் பண்ணு, கரெக்டாக அடிக்கணும், நீ சரியா கரெக்டாக அடிக்கணும். அந்த 7 கல்லா 9 கல்லா அடிக்க வச்சிருக்கணும், அடிக்கணும், கரெக்டாக பேசணும், கரெக்ட் வார்த்தை பேசு. ஆண்டவரே இல்லை தேவனே பிதாவே சொல்கிறேன், கரெக்டாக ஜம்ப் பண்ணு, வந்துட்டியா ஜம்ப் பண்ணு, கரெக்டாக ஜம்ப் பண்ணு. ஏன்னா இங்கேருந்து எவனோ ஒருத்த கத்தின்னு இருப்பான், தேத்தனே கரெக்டாக ஆறா பண்ணுவோம். அங்கேருந்து நம்ம கை ஏற்கனவே நடிக்கின்னு இருக்கோம், அப்படின்னு அங்கேருந்து ஐயோ இது இந்த பட்டாசு வெடிக்கும் போது பண்ணுறாங்க பாடுறாங்களே, அதை கிட்ட வைக்க போது பார்த்து தான் பண்ணுறேன், பார்க்காமலா பண்ணுறேன் நான் அப்படின்னு கிட்ட பயப்பட்டு விடுவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் ஜெபம் பண்ணணும், கரெக்டாக ஜெபம் பண்ணணும், குறி வச்சு ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபத்தை ஜெபம் பண்ண, ஆண்டவரே அவனை தொடுங்க, இவனை பாருங்க, இவனை சாவடிங்க, அவனை உயிரோட கொண்டு வாங்க, அந்த பில்லு கட்டணும், அவனோட பல்லு கட்டணும், இந்த பிரச்சனை, அந்த போராட்டம், எசப்பா இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. அந்த அப்படியே டென்ஷனாக ப்ரேயர் பண்ணுறது, அப்படியே கரெக்டாக ப்ரேயர் பண்ணும், ஆண்டவரே அதை பண்ணுங்க. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டவரே எசப்பா அடிக்கணும், கரெக்டாக அடிக்கணும். ஓ ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம், அடிச்சு சாம்பிடு கபார்னு ஓடு. ஐயோ ஏன் எவனா ஒருத்தன் பந்தத்துக்கு அச்சரப்படுறான், நம்மள ஏதாவது தேவதூதர் சாவச்சிரும். ஏன்னா நேற்று நான் ஜெபம் பண்ணலையே, ஏன்னா பைபிள் படிக்கிற கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அதனால அவரை நடிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு நான் அப்படியே எஸ்கா பாயலான்னு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், ஏன் லகோரி மாதிரி பண்ணுகிறேன், நான் உன் கணவர், நான் உன்னை நேசிக்கிறேன். நீ ஜெபம் பண்ண வர்றது எனக்கு ஒரு இன்பம், நீ என்கிட்ட பேச வந்தா எனக்கு ஒரு சந்தோஷம். நீ வா என் சமூகத்தில் தங்கியிரு, உன்னோட நான் நெருக்கமாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கணும் பார்த்து சொல்லுங்க, உங்கள் ஜெபம் லகோரியா இல்லை விருந்தான்னு கேளுங்க பார்க்கலாம். கம் ஆன், லகோரியா விருந்தா? ஆண்டோடைய சமூகத்தை வரும்போது அவருக்கு ஒரு விருந்து கிடைக்கணும். அப்படின்னா எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் பாருங்க, ஜெபத்துக்கு வந்த உடனே எடுத்த உடனே பிரேயர் ரிக்வெஸ்ட்குள்ள இறங்கிடக்கூடாது. அன்பின் பரலோக பிதாவே நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படி ஆரம்பிக்கிறது ஒரு சில பேர். சொல்லிட்டால பரலோக பிதான்ட்டு, அப்புறம் வேற எங்க இருப்பாரு அவரு? அன்பின் பரலோக பிதாவே நீங்க எங்க என் வாழ்க்கையில ஏன் இதை செய்யல, ஏன் இதை பண்ணல, ஏன் இந்த பில் இன்னும் வரல, ஏன் இந்த பணம் இன்னும் வரல, ஏன் இந்த கடனை கட்ட முடியல, இன்னத்துக்கு இந்த வியாதியில இந்த வெளியே கொண்டு வரல, எப்படியாவது பண்ணுங்க ஆண்டவரே. கண்ணில்லையா காதில்லையா உங்களுக்கு அப்படின்னு இப்படி போய் அவர் சொல்லறா, எங்க போயிட்டு வாங்கி ஒரு மரியாதை என்ன வந்து வஸ்தி மாதிரி பண்ணுங்கிற. என்ன ராஜா நீங்க பிரியாணி காலி ஆயிடுச்சு, இது ஒரு குண்டா அனுப்பி விடுங்க, ஜூஸ் வேற காலி ஆயிடுச்சு, சும்மா இங்க உட்காந்து திராட்சை ரசத்தை குச்சின்னு அந்த வெட்டி பசங்க கூட மூக்கனோட பேசின்னு இருக்கீங்க. ஏன் வஸ்தி மாதிரி ஜெபம் பண்ணும், எஸ்தர் மாதிரி ஜெபம் பண்ணும். எஸ்தர் என்ன பண்ணாங்க தெரியுமா? I am not here about serving, I am here about loving you. நான் உங்களை மனைவியா நேசிக்க வந்திருக்கிறேன். பிரேயரில் வரும்போது முதல் அவரை நேசிக்கணுன்றதை ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு நம்மளுடைய மெசேஜ் டாபிக் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், மனைவியா நேசிக்கலாம், ராணி மாதிரி ஜெபம் பண்ணலாம். அதான் விஷயம். Love him like you're his wife so that you can pray like the queen. மனைவியா இருக்கலாம், வேலைக்காரியா பிச்சைக்காரியா இருது ஒரு சில பேர். பா ஆண்டவரே செய்ய மாட்டீரோ. எஸ்தர் அப்படி பண்ணி அப்படின்னு ரிக்வெஸ்ட் பார்க்கலாம். எஸ்தர் நல்ல ராஜ உடைகள் போட்டு வராமல் அப்படியே கிழிஞ்ச துணியை போட்டு சாம்பலை அப்பிக்கின்னு மூஞ்செல்லாம் கறி பூசிக்கின்னு அப்படியே ஒரு தட்டு எடுத்துன்னு வந்து, ஐயா ராஜா ஆனால் ஹை ரைஸ் கொண்டு போடுங்க, இங்கே கொண்டு போடாதீங்க, அசிங்க மாட்டியாட வெளியங்களாம் கொண்டு போகுது, சை ராஸ்கேல் யாரா உள்ள விட்டுது அப்படின்னு அப்படியே பரிதாபமாக மூஞ்சி வச்சுக்கிறது. எஸ்தர் அப்படி செய்யவே இல்லை பாரு. ராஜஸ்திரியாக வந்தாங்க. ஏன் அவங்க சொல்கிறாங்க, நான் யார், நான் பிச்சைக்காரியம் இல்லை வேலைக்காரியம் இல்லை. பை த வே அந்த மாதிரி இருக்கிற ஜனங்களை நான் கேவலப்பட்டுறேன்னு நினச்சிடாதீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு கம்பேரிசன் பார்த்துட்டு இருக்கணும். ஆஸ் அ சர்ச் நம்ம எப்படி இருக்கணுன்றது. பிச்சைக்கார நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது, வேலைக்கார மனப்பான்மைக்கும் போயிடக்கூடாது, ஒரு மனைவின்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் ஜெபத்தில் வரும்போது எடுத்த உடனே ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் நம்மளை நேசிக்கிறார். ஆனால் இப்படி பண்ணலாமே, ஆண்டவரே உங்களை நான் நேசிக்கிறேன், அப்பா உங்களை நேசிக்கிறேன், இதோ நான் வந்திருக்கிறேன், என்னை என்ஜாய் பண்ணுங்க, இதோ நான் வந்து நிற்கிறேன் பாருங்க. எஸ்தர் அங்கே வந்து நின்னாங்களாம் பாரு. எஸ்தர் அங்கே வந்து அப்படி முட்டி போட்டு ஓன் கத்தில் உருண்டி பிறண்டி தலைகளை பிச்சுக்குனாலாம் ஒன்றும் பண்ணல, அந்த இடத்துல நிற்கிறாங்க. ராஜா அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு, ரசிக்கிறார், அவங்க அழகை ரசித்து அவர் ஈர்க்கப்படுறார். அவர் கூப்பிட்றார் ராணியை பக்கத்தில். ஜெபத்தில் வரும்போது எடுத்த உடனே அப்படியே மன்றாட்டு கூக்குரல் போகாமல் நேசம், அவரை நேசிக்கிறது, அவர் மேலே வாஞ்சையாக இருக்கிறது. அவருக்கு தெரியும் நம்ம தேவைகள் என்னன்னு சொல்லி. ஜெபத்தில் இப்படி சொல்லுங்களேன், ஒரு சில வார்த்தைகளை கற்றுக்கலாம். எல்லாம் சொல்லுங்கள், அப்பா உங்களை நேசிக்கிறேன் சொல்லுங்கள், ஜீசஸ் நான் உங்களை நேசிக்கிறேன், ஆவியானவரே உங்களை நேசிக்கிறேன் சொல்லுங்கள், ஹோலி ஸ்பிரிட் ஐ லவ் யூ, ஜீசஸ் ஐ லவ் யூ லார்ட், ஆபா ஃபாதர் ஐ லவ் யூ சொல்லுங்க. ஹியர் ஐ ஆம், என்ஜாய் மீ சொல்லுங்க. ஹியர் ஐ ஆம் லார்ட், இதாண்டவரே வந்துட்டேன், என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் அன்புக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி. ஒரு சில தடவை அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ வெறும் ஐ லவ் யூ லார்ட்னே ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். ஏன் நம்மலாம் மனைவி, நம்மலாம் வேலைக்காரிங்களோ பிச்சைக்காரிங்களோ இல்லை, நம்ம மனைவி மனவாட்டிக்கு ஒருத்தராக நம்ம இருக்கிறோமே, சபையில் சேர்ந்தவங்களா இருக்கிறோமே. தட்ஸ் ஹவ் யூ அண்ட் ஐ நீட் டு ப்ரே. ஒரு பாஸ்டர், அவங்களுடைய மகளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஜுரம் அதிகமாகிடுச்சு, ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்து கூட ஜுரம் சரியாகல, நைட்டு அழுதுன்னுக்கிறா குழந்தை. பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணாரா அவருடைய பெட்ரூமில். நான் ஆண்டவரே பண்ணுறது, குழந்தை அழுதுனேங்கிறா, ஏன் சுகம் கிடைக்க மாட்டேங்குது, நானும் ஜெபம் பண்ணிட்டேன் பேசிட்டேன், ஏன் நடக்க மாட்டேங்குது, ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம் பார். அந்த நேரத்தில் ஆதியாகமம் 22 அதிகாரத்துலேருந்து எப்படி கர்த்தர் பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனை பூலோகத்துக்கு கொடுத்தார் அப்படின்ற ஒரு வெளிப்பாடை அந்த பாஸ்டர் கொடுத்துட்டு இருக்கிறார். உன்னை நான் எவ்வளோ நேசிக்கிறேன்னா, உன் பிள்ளைய நான் எவ்வளோ நேசிக்கிறேன்னா, என்னுடைய ஒரே குமாரனே அனுப்பியிருக்கிறேன் உங்களுக்காக சாகிறதுக்காக, ஏன்னா நான் உங்களை அவ்வளோ நேசிக்கிறேன். இவர் அப்படியே அவங்க பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுறதை மறந்துட்டு ஆண்டவருடைய அன்பு அப்படியே அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாராம் பார். உங்கள் அன்புக்காக நன்றி, எனக்காக உங்களுடைய பிள்ளையை அனுப்புனீங்களே, தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஸோ அப்படியே அன்பை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா குழந்தை, உடம்பு சரியில்லாத இருந்த குழந்தை கம்ப்ளீட்டாக சுகமாயிடுச்சு, நல்லா நிம்மதியாக தூங்கிருச்சான். என்ன ஆச்சு? பிரச்சனத்தில் வந்து வெறும் வேலைக்காரியா பிச்சைக்காரியா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு ஒரு மனைவியாக அவரை நேசிக்க ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனைலாம் ஜிஜிபி சிம்பிள் மேட்ரு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவார் நமக்காக. எஸ்தர் அன்னைக்கு அதான் பண்ணாங்க. எஸ்தர் என்ன மாதிரி சான்ஸ் எஸ்தர்,
ராஜா கேட்டுட்டு இருக்கிறார், உனக்கு என்ன வேணும்னு. எஸ்தர் சொல்கிறாங்க, எல்லாம் எனக்கு தெரியும், முதல்ல நான் ராணியாக இருக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு ரட்சகராக மாறலாம், அதுக்கப்புறம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை பற்றி யோசிக்கலாம், முதல் என்னுடைய ராஜாவின் ஆத்மாவை நான் சந்தோஷப்படுத்தணும், முதல் அவருடைய உள்ளத்துக்கு நான் சந்தோஷத்தை ஏற்படுத்தணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே. எப்போ எஸ்தர் எங்க உயிரை எப்போ காப்பாத்துற? லேட்டர் அப்புறமா. ஏன் எஸ்தர் எங்களை மறந்துட்டியா? இல்லை, என்னுடைய வழி வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் எல்லாரும் மாதிரியும் இல்லை. எல்லாரும் வருவாங்க, கூச்சல் போடுவாங்க, ஒரு தங்க காசோ ஒரு வெள்ளி காசோ வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் மனைவி, நான் வந்தேனா அவருக்கு ஆகாரம் கொடுக்கலாமான்னு நினைப்பேன், அவர்கிட்ட பேசலாமான்னு நினைப்பேன், அவருக்கு சந்தோஷத்தை தரலாமான்னு நினைப்பேன், அவர் முன்னாடி உட்கார்ந்து அவரை கொஞ்சம் அவருக்கு இன்பத்தை கொடுக்கலாம், அவருக்கு நன்மையை செய்யலாம் நான் நினைப்பேன். ஏன்னா நான் மனைவி. நமக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், ஆனால் தேவன் அவருக்கு ஒரு விருப்பம் இருக்குது. we may have a lot of desires, but God has only one desire. It's to be close to you and me. நம்மளோட நெருக்கமாக இருக்கணுன்றதுக்காக இதை தான் நீங்களும் நானும் செய்ய கற்றுக்கணும். ஹமான் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் விருந்து ஆயத்தப்படுத்துங்க, உங்கள் எதிரியை கர்த்தர் பார்த்துக்குவார். கைவெட்டி சொல்லுங்க பார்க்க, என்னுடைய தனிப்பட்ட ஜெப நேரம் என்னுடைய ராஜாவுக்கு நான் கொடுக்குற விருந்து. சொல்லுங்க, என்னுடைய ராஜாவை நான் நேசிக்கிற அந்த நேசம். இட்ஸ் அபவுட் லவ்விங் மை சேவியர் ஆஸ் அ வைஃப். இதுதான் நடக்க போகுது. என்னாச்சுன்னு பார்க்கலாமா? ஸோ எஸ்தர் கிட்ட கேட்குறாரு, என்ன வேணும் எஸ்தர் ராஜாத்தியே, பாதி வேணாலும் குத்துறோம் உனக்கு. என்ன ஒன்று எஸ்தர், இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி அந்த ஆமான தலை வெட்டி என் கையில் குத்திட்டீங்கன்னா சந்தோஷமாக வெளியே போவோன்னு சொல்லாமல் அவங்க சொல்கிறாங்க, என் வீட்டுக்கு இன்றைக்கி நீங்கள் சாப்பாடுக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் மட்டும் இல்லை நீங்களும் இந்த ஆமானுக்கு ஒரே சந்தோஷம். பார்த்தியா, ராணி கூட என்னை கூப்பிட்டுக்கிறாங்க வீட்டில், இவருக்கு தெரில இவருடைய கடைசி 2 சாப்பாடு காத்திருக்குது இவருக்கு அப்படின்ட்டு. சரியா, உயிரோடு இருக்கும்போதே வாய்க்கரிசி போடலான்ட்டு பிளான் இவருக்கு தெரில. இவர் ஒரே சந்தோஷம், என்ன ராணியை கூப்பிட்டுக்கிறாங்கப்பா. ராஜா சார், ஆமாம் என்ன போயிடலாம், ரெடியாரு, செம்மையாக சமையல் பண்ணுவா என் மனைவி, என்ன அழகு, என்ன ஒரு ஆரம்பம், என்ன ஒரு அருமை, போகலாம் வா அப்படின்னு வந்து உட்கார்றாரு. நல்லா சாப்பிட்றாங்க. எல்லோரும் கவனிங்க, இந்த சீனை இமேஜின் பண்ணுங்கள். ஸோ ஹாமான் வராங்க, ராஜாவும் வர்றாரு, நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸ் யார்? எஸ்தர் கூட உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணவங்க. அவங்க தான் சர்வ் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாமா அந்த இடத்துல? அவங்க தான் சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வருது தந்தூரி சிக்கன் வருது, பாபிக்யூ வருது, எல்லாம் எடுத்துன்னு வராங்க. பிரியாணி, அவங்க காலத்தில் அரேபியன் ஃபுட்டு எல்லாம் வந்துன்னு இருக்குது, திராட்சை ரசம் வந்துன்னு இருக்குது, தாழ்ச்சை ரசம் வந்துன்னு இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து முன்னாடி வைக்கிறாங்க. அவங்க வந்து சர்வ் பண்ணுறாங்க. சர்வ் பண்ணுறவங்க ஹாமானை எப்படி பார்த்துருப்பாங்கன்னு யோசிங்க பார்க்கலாம். இந்த கேடு கெட்டவனுக்கு நான் ரசத்தை ஊற்றணுமா? பாலை ஊற்ற சொன்னால் ஊற்றிட்டு போயிடுவேன், ரசத்தை ஊற்ற சொல்கிறாங்களே. ஆனால் வந்து கவனிச்சுட்டு, ஆனால் கவனிச்சிங்களா என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த நேரத்தில் என்னாச்சு? அவங்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுத்துட்டு, நல்லா கவனிங்க, இப்போ ராஜா திராட்சை ரசம் குடிச்சிட்டு இப்போ திரும்பி கேட்குறாரு, எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேணும்? என் ராஜ்யத்தில் பாதி வேணாலும் உனக்கு கொடுத்துறேன். இப்போ எஸ்தர் இது சான்ஸ் தானே, எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணுகிறாங்க, ஃபாஸ்டிங் பண்ணவங்களாம் வெயிட் பண்ணுகிறாங்க. இதுக்கு அத்தாமா ஃபாஸ்டிங் பண்ணுகிறோம், வயிறு வேறு கடகடன்குது, சீக்கிரம் கேட்டு தலையை நசுக்கிட்டு அப்புறமா நம்ம ஒழுங்காக உட்காந்து சாப்பிட்லாம். எஸ்தர் சொல்கிறாங்க, ராஜா உங்களுக்கு ஓகேண்ணா, நீங்கள் என் மேலே பிரியமாக இருக்கிறது உண்மையாக இருந்தா திரும்பவும் நாளைக்கு சாப்பாட்டுக்கு வாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன குழப்பமாக இருக்கும், என்ன பண்ணுகிற எஸ்தர், நீ வாழ்க்கையில் விளையாடிங்கிற, நீ 2 சான்ஸ் கொடுத்தா ராஜா, ராஜ்யத்தில் பாதி வேணாலும் தரேன்ட்டு, நீ நாடானா சாப்பாட்டுக்கு வா, நீ நாடானா பார்ட்டிக்கு வா, ட்ரீட்டுக்கு வா, என்ன பண்ணுகிற? எஸ்தர் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, வெயிட் பண்ணி பாருங்க. ஏன் தெரியுமா? நான் பிச்சைக்காரி இல்லை, நான் ராஜாவுடைய கால் கீழே உட்கார்ந்து நான் கெஞ்ச தேவையில்லை, வேலைக்காரி மாதிரி சட நான் வேலை செய்ய தேவையில்லை. நான் யார் தெரியுமா? நான் ராணி. என்னுடைய முதல் ஊழியமே என் ராஜாவை கவனிக்கிறது தான். அழிந்து போற ஆத்துமாக்களை ரட்சிக்கிறது முக்கியம், ஊழியம் செய்யறது முக்கியம், ராஜ்யத்தின் ஜனங்களை பார்க்கறது முக்கியம். ஆனா ராஜாவை விட ராஜ்யத்தின் ஜனங்க முக்கியம் இல்லை. அதனால they can wait, that can wait, my problems can wait. ஆண்டவருடைய பிரச்சனை தான் எனக்கு முக்கியம், என் பிரச்சனைகளை அப்புறமா பார்த்துக்கிறேன். ஆண்டவருடைய பிரச்சனைக்கு பதிலா பிரச்சனைகளை கொண்டு வந்துட வேண்டாம். Don't trade the presence of God for the problems in your life. Don't trade the presence of God for the palace that you are living in. எஸ்தர் அன்னைக்கு சொல்லல, பரவாயில்ல நான் பேலஸ்ல இருக்கிறேன், அதே போது இல்ல, ராஜாவுடைய பிரச்சனத்துல நான் போகணும். பேலஸ் முக்கியம் இல்ல, பிரச்சனை தான் முக்கியம். பிரச்சனை முக்கியம் இல்ல, பிரச்சனை தான் முக்கியம். யாராவது கைவெத்தி சொல்லுங்க, பிரச்சனை தான் முக்கியம். அப்படின்னா வந்த உடனே பிரச்சனையை மேக்னிஃபை பண்ண வேண்டாம், பிரச்சனத்தை அனுபவிக்கலாம், பிரச்சனத்தை என்ஜாய் பண்ணலாம்ப்பா. உங்க பிரச்சனத்துக்காக நன்றி, உங்க பிரச்சனத்துக்காக நன்றி. இப்போ அடுத்த நாள் ராஜா வர்றாரு. ஏன்னா கூப்பிட்டாங்களே ராணி, 3வது நைட்டு. இப்போ ராஜா விழுந்துட்டார். எவ்வளோ பேர் தெரியாது? என்னவோ மறைச்சி வச்சுங்கிறாமான், என்னவோ சொல்லணுங்கிறா, எனக்கு வேற தாங்க மாட்டேங்குது, நெஞ்சே வெடிக்கின்ற மாதிரி இருக்குது, நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை ஆமாண்ணா. அப்படிங்களா ராஜா? ஐயோ ராஜா ஒரே வைக்கப்படுறீங்க ராஜா நீங்கள். நான் ராஜா இந்த மாதிரி ஆச்சு, என்னவோ சொல்ல வரா, என்னான்னு தான் எனக்கு தெரியல, ஆனால் இன்னைக்கு நான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன்.
நேற்று சாப்பிட்ட சாப்பாடு இன்னும் எனக்கு ஜீரணம் ஆகாத மாதிரி இருக்குது, இதில் வேறு இன்னொரு சாப்பாட்டு கூப்பிட்டுக்கிறா, பரவாயில்ல நான் போகிறேன், ஏன்னா அவள் கூட இருக்கிறதா எனக்கு சந்தோஷம். ஆமாம் நீங்க இருக்கிற அங்கேயே நின்ட்டியாவா, சீக்கிரம் போகலாம், நான் ரொம்ப ஆர்வமாக்குறேன், வந்து உட்காந்து சாப்பாடு இப்போ பார்க்கலாமா வாங்க. 7ஆம் அதிகாரம் இப்போ 2வது தடவை உட்காந்துக்கிறாங்க சாப்பாடுக்கு. பிக்சரில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வேறு, ஆனால் பைபிள் படிக்கும்போது அங்கே இருக்கிற ஸ்டோரிஸில் இருக்கிற இன்பமே வேறு. எவ்வளோ பேர் தெரியாது, அதே வேறு பாரு, அதே வேறு. 7ஆம் அதிகாரம் ராஜாத்தியாகிய எஸ்தருடனே விருந்து உண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, அவரால் தாங்க முடியல, 3ஆவது தடவை அந்த டைலாக் பேசின்கிறார். எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை காப்பாத்துங்க, என் உயிரை கொடுங்க. 4ஆம் வசனம், எங்களை அழித்து கொண்டு நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனால் நான் மௌனமாய் இருப்பேன். ஆனால் இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது. இந்த சட்டம் மட்டும் நடந்து தீர்ந்துச்சுன்னா நான் செத்துருவேன், அதை விட நஷ்டம் உங்களுக்கு எதுவும் இல்லை ராஜா. 5ஆம் வசனம், அப்பொழுது ராஜாவாகிய அகஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிந்து கொண்டவன் யார்? அவன் எங்கே என்று கேட்டான். இவ்வளவு நேரம் ராஜா அப்படியே காதல்ல மயங்கிட்டு இருந்த ராஜா, அப்படியே அந்த இன்பத்துல நல்லா சாப்பிட்டு ஏப்பம் விட்ட ராஜா இப்போ கோபத்துல எந்திரிக்கிறார். ஏன் ராணி மேல கைய வைக்கிறதுக்கு யாருக்கு அந்த தைரியம் இருக்குது? யார் அதுன்னு என்கிட்ட நீ சொல்ல போறேன்னு உடனே இப்ப எஸ்தர் சொல்றாங்க. கமான், முக்கியமான நேரம். அப்பொழுது அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைஞனும் ஆகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான். பக்கத்துல தான் உட்கார்ந்துக்கிறார் அவர் இன்னொரு திவான் மேல. இந்த ஆமான் தான் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான். திகிலடைய மாட்டேயா பின்ன? மாரடைப்பே வந்தா கூட கரெக்ட் தான். அந்த நேரத்தில் திகிலடைய மாட்டான். ஏன்னா ஆமான் அப்பதான் ஏதோ சாப்பிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ திராட்சை பழத்தை வாயில வச்சிருந்தான்னு நினைக்கிறேன். அந்த துஷ்ட மனிதன் ஆமான், அந்த துஷ்ட மனிதன் இந்த ஆமான் தான். லபகன் போய் ஐயோயோ நீ அந்த ஜாதின்னு தெரியாம அந்த ஜாதியை சாப்பிடுங்க, ஐயோ என்ன பண்றது தெரியல. கபார் இப்ப ஆமான் எந்திரிச்சு நிக்கிறான். ராஜாக்கு ஒரு கோபம் பாரு. 7ஆம் வசனம், ராஜா உக்கிரத்தோட திராட்சரச பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்திற்கு போனான். அப்படின்னா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல பாரு. ஆண்களுக்கு அப்படிதான், என்ன பண்றது தெரியல, செப்பரேட்டா போயிடுவோம். இன்னும் விட்டு கொண்டாரம், இன்னும் விட்டு அந்த மாதிரி தான் ராஜா பண்ணார். இந்த நேரத்தில் இவன் சிக்கல் அடைஞ்சான். எஸ்தர் இவ்வளோ நேரம் எங்கே இருக்கிறாங்க? அவங்க திவான் மேலே பத்துன அப்படியே அசால்ட்டா பத்துன்னு மைனேஸில் அந்த அப்பத்தை தொட்டு சாப்பிடணும். இந்த இடத்துல ராஜா ஏதாவது பண்ணண்டா, அவனை தீர்த்து கட்டணும்டா. இன்னைக்கு என்ன மாதிரி பண்ணிட்டான்? எனக்கு சாப்பாடு கொடுத்த யார் ராணியவா? ஏன் எஸ்தரை சாவடிக்கணும்னு நினைச்சானா? எப்பரா நீ நினைப்பா அந்த மாதிரி? இவர் இந்த இடத்துல இந்த பக்கம் ஆமான் ஒரே திகில் அடிச்சா, ஐயோ என்ன பண்றது தெரியலையே. ராஜா வரத்துக்குள்ள இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம், ராணி காலில் விழுந்தலாம் அப்படின்னு இவருக்கு ஒரு இது. நல்ல வேலை யாரும் இல்லை நம்மளை பார்க்கறதுக்கு, காலில் கபாரம் விழுந்தலாம் நம்ம அப்படின்னு எஸ்தர் அந்த இடத்துல. ராஜா அரமனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வர்றாரு. ஏன்னா பிளான் பண்ணிட்டாரு ஏதோ. எஸ்தர் உட்கார்ந்திருந்த மெத்தையின் மேல், பக்கத்துல இருங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க ராணி, சத்தமா சொல்லுங்க, நீங்க மனைவி, நீங்க ராஜாவுடைய பிரச்சனத்தை உட்காருங்க. எதிரி உங்களுக்காக எந்திரிச்சு நிப்பான். சொல்லுங்க, எதிரி உங்க காலில் விழுவான், பிரச்சனை சால்வ் ஆகும். சொல்லுங்க, வேலைக்காரி மாதிரி தெரியாதீங்க, பிச்சைக்காரி மாதிரி விழ வேண்டாம், நீங்க அவருடைய மனைவி. சொல்லுங்க, ராஜாவுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. கை உங்க மேல வச்சு சொல்லுங்க, நான் அவருடைய மனைவி, நான் அவருடைய மனவாட்டி, நான் உட்கார்ந்து இருப்பேன், நான் அவருடைய சமூகத்தை தங்கி இருப்பேன். எனக்காக ராஜா பிளான் பண்ணுவாரு, எனக்காக எதிரியானவன் எந்திரிச்சு நிப்பான், அவன் என் காலில் விழ போறான். என்ன நடந்துச்சு? கமான் வாங்க, என்ன நடந்துச்சு? எஸ்தர் உட்கார்ந்து இருந்த மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். டேஞ்சர் ஆமான், டேஞ்சர். ராணி மெத்தையில உட்கார்ந்துக்கிறாங்கன்னா நீ போய் மெத்த மேலையா போய் விழுவ? அறிவு கேட்டவனே. ஏன்னா ராஜா கோபத்தில் வர்றாரு, அப்படின்னு உள்ள வர்றாரு. கரெக்டா அந்த நேரத்தில் ஆமான் போய் அப்படியே எஸ்தர் ஒரு திவான் மேல பத்துனுக்குறாங்க.
திவான் மேலே அப்படியே போல்ஸ்டர் மேலே தலையை கை வச்சுக்கணும், அப்படியே ஆறாமல் அப்படி திராட்சை பழத்தை சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்க காலில் விழுறன்னு போய் பெட்டு மேலே விழுவாரா. ராஜாவுக்கு ஒரே கோபம். டேய், அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும் போதே என் கண் முன்ன இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ, என் கண்ணு முன்னாடியே பொண்டாட்டியை கை பிடிச்சி இழுத்துருவேடா, நீ என் கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டியை பலவந்தம் பண்ணிடுவா, நீ ரேப் பண்ணிடுவாடா அப்படின்னு சொன்ன உடனே ஆமான் மூஞ்சி என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஏற்கனவே திகில் அடைஞ்சு பாவம் மூஞ்ச கண்ணங்கர நாட்டுக்கு நேரத்தில் நான் படம் தெரியல அப்படின்னு இவர் சரி ராஜா வரத்துக்குள்ள காலில் விழுறான். காலில் விழுற கப்புன்னு ராஜா அவர் யாரென்னா பண்ணுகிறார் ராஸ்கேல் அவனு ஒன்று என்ன படம் தெரியலையே, அப்படியே மூஞ்ச மூடிட்டாங்க ஒரு சாக்கு பையால். ஏன் இதுக்கு மேலே நீ பேசுகிற மாதிரி இல்லை. ஏன்னா எஸ்தர் எப்படியாவது வேலையை செஞ்சு முடிக்கணுன்ற வேலைக்கார மனப்பான்மை இல்லை. எப்படியாவது கெஞ்சு கூத்தாடி அவர்கிட்ட ஒரு உயிர் பிச்சை எடுத்துக்கலான்ற ஒரு பிச்சைக்காரி இல்லை. எஸ்தர் யாரு? ராஜஸ்திரீ. எஸ்தர் யாரு? மனைவி, குயின், ராணி. எஸ்தர் நடந்துக்கிற விதத்தில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில ஜெபத்துல வல்லமை வேணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்க? எத்தனை பேர் ராணி மாதிரி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்க? ஏன்னா எஸ்தர் ராணி மாதிரி ஜெபம் பண்ணாங்க, அவங்க ஜெபம் கேட்கப்பட்டாச்சு. அது மட்டும் இல்லை, சத்ருவானவன் சாகடிக்கப்பட்டான், ஹாமான தூக்கில் போட்டாங்க. எஸ்தருடைய ஜனத்தை காப்பாற்றினார் தேவன். தீமையான நாள் நல்ல நாளாக மாறிடுச்சு. கர்த்தர் ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தினார். இன்ன வரைக்கும் இஸ்ரவேல் நாட்டில் புரிம் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. இன்னத்துக்கு எஸ்தர் காலத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தெல்லாம் காப்பாற்றினாரு பர்ஷியா தேசத்துலன்னு சொல்லி ஞாபகப்படுத்தி ஒரு பெரிய பண்டிகையை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கமான், எப்படி நடந்துச்சு? எஸ்தர் வெறும் ஒரு யூத வாலிப பெண்ணாக சுற்றி தெரிஞ்சிருந்தா இது நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் எஸ்தர், நான் ஒரு ராணி, நான் அவருடைய மனைவி. முதல் என் தேவைகளை சொல்றது என் வேலை இல்லை, அவர் தேவைகளை சந்திக்கிறது தான் என் வேலை. முதல் அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக வேலை செய்யறது என்னுடைய ப்ரையாரிட்டி இல்லை. முதல் என்னுடைய ராஜாவுக்கு நான் விருந்தை ஏற்படுத்துவேன், என்னுடைய ராஜாவை நான் நேசிக்குவேன், நான் மனைவியா நடந்துக்குவேன் வந்தாங்களே, அது நிமித்தம் கர்த்தர் அந்த ஸ்திரீன் மூலமா அவங்க தேசத்தை காப்பாத்தினார். யாரு வர்ஷிப்பை ப்ரையாரிட்டைஸ் பண்றோமோ கர்த்தர் நம்மளை கொண்டு தான் இந்த தேசத்தை ரட்சிக்க போறாரு, நம்மளை கொண்டு தான் அற்புதங்களை செய்ய போறாரு, நம்மளை கொண்டு தான் மாபெரும் காரியங்கள் நடக்கும். யாரு ராஜாவை ப்ரையாரிட்டைஸ் பண்றோமோ ராஜ்யத்துக்காக பயன்படுத்தப்படுவோம். If you will prioritize your time with the king, then God will use you for the kingdom. Hallelujah. Come on somebody. கம்மி பண்ணிக்க வேண்டாம், நம்மளுடைய வெயிட்டை கம்மி பண்ணிக்க வேண்டாம். நல்ல அர்த்தத்தை சொல்லுங்கிறேன். நம்மளுடைய மகிமையை கம்மி பண்ணிக்க வேண்டாம். நம்மளுடைய ராஜஸ்திரீன்ற அந்த பதவியை கம்மியா இட போட்டுறாதீங்க. அந்த கிரீடத்தை கலட்டி வச்சுட்டு குப்பை தூக்கி தலைமையில போட்டுக்க வேண்டாம். நீங்க கிரீடத்தை அணிஞ்சிருக்கிற மணவாட்டி, நீங்க அவருடைய மனைவி, நீங்க அவருடைய மனைவி. இந்த விஷயத்தை கவனிச்சிங்களா? இது எல்லாம் நடக்கும்போது எஸ்தர் எந்திரிக்கவே இல்லை, ஆறாம உட்காந்துக்கிறாங்க. ஏன் நான் எந்திரிக்கணும்? நான் என்ன வசதியா? நான் என்ன எந்திரிச்சு வேலை செய்யணுமா? அப்படின்னா என் ராஜாவுடைய பிரசனத்தில் இருக்கிறத விட நான் அவருக்கு செய்கிற சேவை என்ன இருக்குது? அவர் என்னை நேசிக்கணும், நான் அவரை நேசிக்கணும், அவர் என்னை பார்க்கணும், சந்தோஷப்படணும், அவர் என்னுடைய அழகை பார்க்கணும், ரசிக்கணும், நான் அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தணும். இதோ நான் வந்திருக்கிறேன், என் ராஜா கூட இருக்கிறேன். எஸ்தர் எந்திரிக்கவே இல்லை. கவனிச்சிங்களா? எந்திரிச்சு காலில் விழுந்து தயவுசெய்து எனக்கு உயிர் பிச்சை போடுங்க. ஒன்னே இல்லை, அப்படியே திவான்ல 10 சொல்றாங்க. அந்த துஷ்ட மனிதன், அந்த பகைஞன், இதோ இந்த கேடு கேட்ட ஆமான் ராஜா வேலை செய்யறார். எப்படி அவங்களுடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை வந்துச்சு? ஏன்னா எஸ்தர் ஏதோ ஒன்றும் தெரியாத ஒரு சின்ன வயசு பொண்ணு மாதிரி சுற்றி தெரியல, எப்படியாவது காப்பாத்துங்க ராஜா தயவுசெய்து. she was not acting like a cute little princess. ஏதோ ஃப்ரோசன்ல வர எல்சா மாதிரி, ஆனா மாதிரி இல்லை, அந்த மாதிரி சுற்றி தெரியாம ஒரு ராஜஸ்திரியாக, ஒரு மனைவியாக அவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ராஜா அவருடைய வார்த்தையில சொல்றாரு, என் கண்ணு முன்னாடியே எஸ்தர் ராஜாத்திய ராணிய நீ பலவந்தம் பண்ணிருவியான்னு கேட்கிறாரு. ராஜாவுடைய கண்களுக்கு எஸ்தர் எப்படி நடந்துக்கிட்டாங்க? ராணியை போல. ராணியை போல. எல்லாரும் உங்க உள்ளத்து மேல கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ராணி மாதிரி ஜெபம் பண்ண போறேன், ஆனா அவரை மனைவி போல நேசிக்க போறேன். when you love him like a wife, then you can pray like a queen. மனைவி போல அவரை நேசிச்சோன்னா ராணி மாதிரி ஜெபம் பண்ண முடியும். நம்ம ஜெபத்துடைய வல்லமை அங்கதான் வருது. பாரு, எடுத்த உடனே வெறும் ஜெபத்தை சொல்லின்னு வந்தோம்னா டெஸ்பரேட் ஆயிரும் இல்லையா? எடுத்த உடனே ஐயோ அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை, ப்ரேயரே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடும், வெறும் அழுது தீத்து ஏஞ்சி வந்துடும் ப்ரேயர் இடத்துல இருந்து. ஆனால் எடுத்த உடனே ஜெப குறிப்புகளை கொண்டு வரக்கூடாது. எடுத்த உடனே மனைவியாக வந்து சொல்லணும், இதோ ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன், என்னை என்ஜாய் பண்ணுங்க, நீங்கள் தான் அழகுபடுத்தி இருக்கிறீங்க, நான் போட்டுங்கிற நெக்லஸ் நீங்கள் வாங்கி கொடுத்தது, நான் போட்டுங்கிற துணி நீங்கள் வாங்கி கொடுத்தது, இந்த ரட்சிப்பின் உடை நீங்கள் எனக்கு சிலுவையில் கொடுத்தது, இந்த பாவ மன்னிப்பின் இந்த சந்தோஷம், இந்த ஆனந்தம் நீங்கள் எனக்கு கொடுத்தது,
இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம், இந்த சென்ட், இந்த பெர்ஃப்யூம் நீங்க கொடுத்தது. இதோ ராஜா, என்ன என்ஜாய் பண்ணுங்க. கம் டு him as a wife, let him enjoy you. அவங்களை என்ஜாய் பண்ணிட்டோம். அப்புறம் நீங்க ராணி போல நீங்க ஜெபம் பண்ண முடியும். எல்லாம் அருமையா இருக்குது. ஒரு தடவை கூட அவங்களை கம்மி பண்ணிக்கவே இல்லை பாரு. ராஜா முன்னாடி வந்து பேலஸ்ல நிக்கிறதுல இருந்து கடைசி வரைக்கும் எஸ்தர் தன்னை கேவலப்படுத்திக்கவே இல்லை. அவங்க முகத்துல ஒரு துக்கத்தை யாருமே கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. எவ்வளவு பேர் தெரியாது, வாய்ப்பே இருந்திருக்காது. ராஜாத்தி மாதிரி நடந்துக்கிட்டாங்க பாரு. 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா ராஜாவுடைய சமூகத்துல வரும்போது நம்மளுடைய ராஜாவுடைய பிரச்சனை நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா தெரியணும். 1000 போராட்டங்கள் இருக்கலாம். அன்னைக்கு எஸ்தருக்கு 1.5 கோடி பிரச்சனை, 1.5 கோடி ஜனங்களுடைய ஜீவனுக்கு இவங்களுடைய ஊழியம் தான் உத்தரவாதம். ஆனா எஸ்தர் அந்த பிரஷர்லயே இருக்கலையே. நான் ஒரு சில பேர் பிரேயருக்கு வரும்போது அப்படியே ப்ரெஷர், அப்படியே உலகத்தையே சுமக்கிற மாதிரி வருவோம். எவ்வளோ ப்ரெஷர் தெரியுமா, எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ விஷயத்தை நான் செய்யணும், எவ்வளோ காரியத்தை நான் பார்க்கணும், எவ்வளோ விஷயத்தை நான் செய்யணும். எஸ்தர் அப்படி வரவே இல்லை. எஸ்தர் சொல்றாங்க, எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது, ஆனால் என் ராஜாவை விட முக்கியம் வேற எதுவுமே இல்லை. மை ப்ராப்ளம்ஸ் கேன் வெயிட், பட் ஐ வாண்ட் டு ப்ரையாரிட்டைஸ் த பிரசன்ஸ் ஆஃப் த கிங். யாருக்கும் காமிச்சிக்கல பாரு எஸ்தர் தன்னுடைய வேதனையை. ராஜ வஸ்திரத்தை போட்டு ராஜா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ரியலா சொல்றேனே, அன்னைக்கு ரொம்ப அழகா எஸ்தர் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க இல்லையா, ரொம்ப அருமையா ரெடி ஆகி வந்திருப்பாங்க. எஸ்தர் வியாதி எஸ்தர் மாதிரி வந்திருக்க மாட்டாங்க, வந்து சந்தோஷமா வந்து நின்று இருப்பாங்க. ராஜா பார்க்கிறாரு, ஈர்க்கப்படுறாரு, எஸ்தரை கூப்பிடுறாரு. எஸ்தர் சாப்பாடு கூப்பிடும்போது போகணும்னு சொல்லி விருப்பப்பட்டார். இந்த பொண்ணு அப்படியே மூஞ்செல்லாம் துக்கமா வந்து வீட்டில் சாப்பிட்டு போங்க, எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து. ராஜா யோசிக்குவார், விசங்க கலந்துக்கிறேன் என்ன, நான் வரல. ஆமா நீ போய் சாப்பிட்டு உயிரோட இருந்தா நான் போட்டா. ஆனா ராஜா போனாரு, ஏன்னா அந்த ஈர்ப்பு, இந்த பிரசன்டேஷன். இந்த விருந்து சாப்பிடும் போது கூட ராஜா கண்டுபிடிக்கவே இல்லை பாரு எஸ்தருக்கு ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லி. அவங்க முகம் அவ்வளோ கம்பீரமா இருந்துச்சு. ஏன், என் பிரச்சனைகள் இருக்குது தான், எனக்கு தேவைகள் இருக்குது தான், ஆனா ராஜாவுடைய பிரச்சனம் அதை என்ஜாய் பண்ணும். ராஜா என் பிரச்சனத்தை என்ஜாய் பண்ணும், என் முகத்தில் இருக்க சிரிப்பை அவர் என்ஜாய் பண்ணும், ராஜா என்ன என்ஜாய் பண்ணும். அதான் என்னுடைய ப்ரையாரிட்டி. ட்ரெடிஷ்னலான இந்தியாவில் இருக்கிற மனைவிகளை போல இருந்திருந்தா ஒரு வேலை. இந்தியாவில் அருமையான மனைவிகள், ஆனால் அட்லீஸ்ட் நம்ம பிக்சரில் கேள்விப்படுற மனைவி மாதிரி எஸ்தர் இருந்திருந்தாங்கன்னா வேறு மாதிரி கதையாயிட்டுக்கும். கணவர் சில நேரம் நல்லா வேலை செஞ்சு வீட்டுக்கு வராருப்பா சாப்பிட்றதுக்கு, நல்லா செஞ்சு வச்சுருப்பாங்க இந்த அம்மா. சாம்பார், ரசம், தயிர், பீஃபு, சிக்கன் எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க, ஆனால் சாப்பிட விட மாட்டாங்க நிம்மதியாக. இந்த சாப்பாடு எடுத்து போடும்போது போட்டு அந்த நாசமா போற எலக்ட்ரிக் பில்லுக்காரன் வந்தான், நீங்க சாப்பிடுங்க, சாம்பார் ஊத்துட்டுமா, அவர் பாக்குறாரு. அவன் வேற அந்த கடன்காரன் 11 மணிக்கு கால் பண்ணி எப்ப கட்டுறன்னு வேற நினைக்கிறான். ரசத்தை ஊத்துட்டுங்களா கொஞ்சம், அவர் பாக்குறாரு. அவன் அந்த புள்ள ஸ்கூலுக்கு போகாம எங்க ஊர் சுத்தின்னு இருக்கிறான், பார்க்கறதுக்கு தான் உங்களை மாதிரி இருக்கிறான், ஜாடன் பார்த்தா பண்றதெல்லாம் உங்க சேட்டை தான். சிக்கன் போட்டுமா, பீஃப் போட்டுங்களா, ஏய் என்னம்மா சாப்பிட விடுறியா என்னம்மா நீ. எஸ்தர் அந்த மாதிரி பண்ணவே இல்லை பார். ராஜாவுக்கு விருந்து கொடுக்கும்போது எஸ்தர் திவானில் பக்கத்தில் உட்காந்து அவங்க எஸ்தர் அங்கே சொல்லவே இல்லை, நீங்க சாப்பிடுங்க, என் வாழ்க்கை என்னன்னா உங்களுக்கு என்ன, நானும் என் சர்மம் செத்தா உங்களுக்கு என்ன, நீங்க சாப்பிடுங்க. தந்தூரி சிக்கனா, தந்தூரி குத்துரி சாப்பிட்டோம், அந்த மனத்து நல்லா இருக்கட்டும், அவர் நல்லா இருக்கட்டும், மகராசனா இருக்கட்டும், ஆனால் ஏன் சொல்ல எப்படி பண்ணா உங்களுக்கு என்ன. ராஜா இல்லைம்மா என்ன சாப்பிடலாமா வானவா. எஸ்தர் அப்படி பிஹேவ் பண்ணவே இல்லை பாரு. நான் பிரச்சனை இருக்குது ஒரு பக்கம், 1008 பிரச்சனை இருக்குது. இங்கே பிரச்சனை இல்லாத யாராவது ஒருத்தர் கை தூங்க பார்க்கலாம், என் பிரச்சனை 2 தரம் உங்களுக்கு. அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கக்கூடாது யாரும் இந்த இடத்துல. பிரச்சனை இல்லாமல் யார் இருக்கிறது, பில்ஸ் பே பண்ணுறதுக்கு இல்லாமல் யார் இருக்கிறது. ஊழியம் வளர வர பில்ஸ் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்குது, ஆனால் நான் ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய ராஜாவை நான் சேவை செய்யறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ராஜா என் தேவையை சந்திப்பார். ஒவ்வொரு தடவை எனக்கு கேள்வி வருது, எப்படி இது கட்ட போறோம், எப்படி செய்ய போறோம், எப்படி இன்னொரு பில்டிங் போக போறோம், எப்படி. ஆனா எப்பவுமே நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், என் ராஜா 127 பிரதேசத்துக்கு ராஜா விட பெரிய ராஜாவா இருக்கிறார். ஆனா அவர் அசால்ட்டா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவார். ஆனா என் வேலை தேவைங்களை அப்படியே சுமந்து அப்படியே மூஞ்சி தூக்கி வைக்கிறது என் வேலை இல்லை. சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சு வந்தா எப்படி இருக்கும். சர்ச்சில் பசங்க கேட்க வருமானமா, வரும்போதெல்லாம் எனக்கு எவ்வளோ பில்லு தெரியுமா தம்பி, யாராதிச்சு எனக்கு எவ்வளோ பில்லு இருக்கு தெரியுமா, எவ்வளோ சேலரி கட்டணும் தெரியுமாம்மா, உனக்கு சாரி கட்டணும் வந்திருக்கிறீங்களே அழகா, எவ்வளோ சேலரி கட்டணும். இல்லை எனக்கு 1000 பிரச்சனைங்க இருக்குது, ஆனால் ராஜாவுடைய பிரச்சனத்தை என்ஜாய் பண்ண தான் நம்மளுடைய நம்பர் 1 ப்ரையாரிட்டி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரச்சனத்துக்கு பதில் பிரச்சனையை கொண்டு வந்துடாதீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனையை அவர் தீர்ப்பார், ஆனால் பிரச்சனத்தை என்ஜாய் பண்ணுறதை நம்ம மறந்துடக்கூடாது. எவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க செய்தி? இன்னைக்கு சிம்பிளான செய்தி பாருங்க, ஆனால்
ஆவியானவர் தான் சகாயம் பண்ணுறாரு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. நான் அனுபவித்த அந்த அனுபவத்தை உங்களுக்கு நான் கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா இந்த 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 செய்தி என்னை சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லுவோம். இந்த செய்தியை உட்காந்து நான் கிட்டத்தட்ட 100 தடவை படிச்சுனே இருக்கிறேன். அந்த சாமன் நோட்ஸை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். எவ்வளோ ஆண்டவர் இனிமையாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. 2 ராணிகள் இருந்து நம்ம கற்றுக்குறோம். வஸ்தி மாதிரி இருக்க தேவையில்ல, பிச்சைக்காரி மாதிரியும் இருக்க தேவையில்ல. எஸ்தர் மாதிரி மனைவியாக இருந்தாலே போதும், கர்த்தர் நம்ம தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒரு பாஸ்டர் அவரும் அவருடைய மனைவியும் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்ய அப்பாயிண்ட் ஆகிருக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிறதே ஒரு சில பேர் தான். சர்ச்சுக்கு வர்றதோ அதில் ஒரு சில பேர் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. காணிக்கைங்கெல்லாம் பணம் வராதான். நிறைய தடவை இந்த விவசாயிங்களாக இருக்கிறதுனால முட்டை, பால், அப்புறம் சிக்கன் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருவாங்களா, வேறு தானியங்களை கொடுப்பாங்களாம். ஆனால் பணம் இல்லாததுனால இவரால் பெரிய அளவில் மனைவியை கவனிச்சிக்க முடியல. மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா, வெறும் கொஞ்சம் சில்லறை காசு இருக்குது, அவ்வளோதான். மனைவி நல்ல சாப்பாடு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சான். ஆனால் மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. மனசு உடஞ்சி போயிடுச்சான் பாரு அவருக்கு. மத்தியானத்தில் அவங்க மனைவி அந்த சில்லறை காசெல்லாம் எடுத்து கவுண்ட் பண்ணிட்டு சொன்னாங்களாம், நான் ஐ வில் கோ டு த லாண்ட்ரி. ஏன்னா அவங்க ஊரில் அமெரிக்காவில் துணி வாஷ் பண்ணுறதுக்காக லாண்ட்ரின்னு ஒரு பிளேஸ் இருக்கும். நிறைய பெரிய பெரிய வாஷிங் மிஷின்ஸ் இருக்கும். அங்கே போய் துணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க. நான் போகிறேன்னு சொல்லி காரில் அவங்க கிளம்பிட்டாங்க. மனசே உடஞ்சிருச்சான். அந்த சில்லறை காசை கவுண்ட் பண்ணுறது பார்க்கும்போதே ஒரு மனசு உடஞ்சிச்சான் பார். அவன் மனைவி போன உடனே கதவை சாத்திட்டு அழுதான் ஆண்டவர்கிட்ட. நான் ஆண்டவரே, என் கையை கூட குத்துருவான் ஆண்டவரே, என் மனைவி நல்ல சோறு சாப்பிடணும்னு. என் மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்கள என்னால் ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியலையே. ஏன் ஆண்டவரே, எங்களை மேலே அக்கறையா இல்லையா? எங்கள் தேவைகள் உங்களுக்கு தெரியலையா? இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டு அழுதுட்டு இருந்தாராம். சில டைம் நம்மளுக்கும் தோணுதில்லை அப்படி கேட்கணும்னு. இவர் அப்படியே அழுதுன்னு இருக்கும்போது ஆவியானவருடைய உள்ளத்தில் பேசினாராம் பார். லூக்கா சுவிசேஷத்துலேருந்து அவர் சொன்னாராம், பயப்படாதே சிறுமந்தையே, பிதா உனக்கு ராஜ்யத்தையே கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். என்னத்து கவலைப்பட்டுனுக்கிற எஸ்தர்? ராஜ்யத்தையே கொடுக்க நான் ஆசைப்படுறேன்னு சொன்ன மாதிரி தேவன் சொன்னாரா, என்ன ரொம்ப அழுதுனுக்கிறப்பா, ராஜ்யத்தையே கொடுக்கறதுக்கு நான் ரெடி பண்ணுகிறேன். நீ ஒருவேளை சாப்பாடு கொடுக்க முடியலன்னு சொல்லி கஷ்டப்பட்டுனுக்கிற, நான் உன்னை நேசிக்கிறேன். அப்படியே ஒரு மனசு மெல்ட் ஆயிடுச்சா பாருங்க ஆண்டோடைய அன்புனால. ஆண்டவரை பற்றி திட்டுறதும் கேள்வி கேட்கறத விட்டுட்டு அப்படியே ஆண்டோடைய அன்பு அனுபவிக்க ஆரம்பிச்சார். ஆண்டவரே, உங்கள் அன்புக்காக நன்றி, நீங்கள் நேசிக்கிறீங்க, நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. வேலைக்கார ஜபத்துலேருந்து பிச்சைக்கார ஜபத்தை விட்டுட்டு இப்போ மனைவின்ற அந்த ஜபத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டார். மனைவி லாண்ட்ரி முடிச்சுட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. அன்னைக்கு சாயந்தரம் அவங்களுக்கு ஒரு அழைப்பு, ஒரு இன்விடேஷன், எங்கள் கூட வந்து டின்னர் சாப்பிட்டுங்க. ஒரே சந்தோஷம் இருக்குது. வா, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட வைக்கலாம், மனைவி ஆச்சு நானாச்சு நல்லா சாப்பிடலாம், ஒரே சந்தோஷம். வீட்டுக்கு போகிறாங்க, நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அவங்க அருமையான சாப்பாடு, வயிறு நிறைய சாப்பாடு, டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ங்க, சூப்பராக சாப்பிட்டு கிளம்புறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் நாங்களும் உங்கள் கூட வீட்டுக்கு வரோம். சரி, அவங்க ஒரு காரில் வர, இவங்க காரில் வர. வீட்டுக்கு வந்து இறங்கின உடனே காருடைய டிக்கி ஹேட்செட்டை ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து மூட்டையாக எடுத்துகிட்டு வராங்க. அரிசி, பருப்பு, எண்ணெய், அவங்களுக்கு தேவையான பொருட்கள், சமையலுக்கான பொருட்கள், கேன்டு ஃபுட்ஸ், பேக்டு ஃபுட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. லோட் பண்ணுறாங்க. கிச்சனே நிரம்பிருச்சான் பாருங்க அவங்களுக்கு தேவையான பொருட்கள். அடுத்த ஒரு சில வாரங்கள் அவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல, அவ்வளோ நிரப்பி விட்டாராம். அப்புறம் பெரிய பெரிய மீன் 4 எடுத்துன்னு வந்து குத்தாரான். மீன் பிடிக்க போயிருந்தேன் நான், இந்த உங்களுக்காக எடுத்துன்னு வந்துருக்கிறேன் இந்தாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சொன்னார், பாஸ்டர் மத்தியானமாக வந்தேன் உங்கள் வீட்டுக்கு, உங்கள் கார் இல்லை. ஏன்னா கார் யார் எடுத்துகிட்டு போனது? மனைவி லாண்ட்ரி பண்ணுறதுக்காகல. உங்கள் கார் இல்லை, அதனால் நீங்கள் இல்லைன்ட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன் நான். ஆனால் நல்ல வேலை இப்போ வந்துட்டேன் நான், எல்லாம் உங்களுக்காக தான் நான் வாங்கி வச்சேன். எப்போ வாங்கி வச்சிருப்பாருன்றீங்க? இவருடைய ஜெபம், திண்டாட்டம், அந்த கேள்வி, அது எல்லாத்துக்கும் முன்னாடி. ஆனால் அந்த விஷயத்தை கவனிச்சிங்களா? எப்போ ஜெபத்தில் அந்த போராட்டத்தையும் திண்டாட்டத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, ஒரே உங்க அன்புக்காக நன்றி, சப்ளை அவரை தேடி வருது. ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சப்ளையை ரெடி பண்ணி வச்சிட்டார். லோடு கணக்கு, 1000 கணக்கில் நமக்காக பேக்கேஜஸ் ரெடி பண்ணிட்டாரு. இட்ஸ் ரெடி பண்ணிட்டாரு. நீங்க நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வேலைக்கார ஜெபம் பண்றோம் தெரியுமா? நான் உங்களுக்கு அதை செய்யறேன், உங்களுக்கு இதை செய்யறேன், எவ்வளோ செஞ்சுட்டு இருக்கிறேன், அது வேலைக்கார ஜெபம். இல்லைன்னா பிச்சைக்கார ஜெபம். செய்ய மாட்டீரோ ஆண்டவரே, இறங்கோ, பிச்சைக்கார ஜெபம். அதை விட்டுட்டு மனைவி மாதிரி ஜெபம் பண்ணும். Here I am, enjoy me Lord. இதோ ஆண்டவரே என் பிரச்சனத்தை அனுபவிங்க, இதோ ஆண்டவரே என்ன ரசிங்க, என்ன ருசி பாருங்க. இதோ நான் வந்திருக்கிறேன், உங்களுடைய மனவாட்டியா வந்திருக்கிறேன், நீங்க என்ன நேசிங்க, என்ன நீங்க என்ஜாய் பண்ணுங்க. Pray like the wife. When you love him like the wife, you can pray like the queen. இந்த 2 ராணிகளுடைய கதையில இருந்து நம்ம தனிப்பட்ட ஜெபத்துல நம்ம எப்படி இருக்கணும்ன்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனைவி போல நேசிங்க, ராணி போல ஜெபம் பண்ணுங்க. கை வைத்து சொல்லுங்க, மனைவியை போல நேசிப்பேன்,
ராணி மாதிரி ஜெபம் பண்ண போறேன். அதில் தான் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம், அதை தான் நம்மளுக்கு பலனை வச்சிருக்கிறார். நம்ம தேவைகள் சந்திக்கப்பட்டாச்சு, கர்த்தர் அதை கொண்டு வந்துட்டு இருக்கிறார். கர்த்தருடைய பிரச்சனத்தை நம்ம என்ஜாய் பண்ணலாம். வேற எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துக்குவார். ஹாமானுடைய தலையை வெட்டுறது அவருடைய வேலை, எதிரிங்களுடைய தலையை நசுக்கிறது அவருடைய வேலை. நம்மளுடைய வேலை அவருடைய பிரச்சனத்தை தங்கி இருக்குது, நம்மளுடைய பிரச்சனையை அவர் பார்த்துக்குவார்.